ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி என்னும் பாடல்களிலே 24வது பாடலை இன்று பார்க்க இருக்கிறோம். கூர்வேல் விழிமங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ, சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும்போர்வேல புரந்தர பூபதியே. அவர் நான் எப்படிப்பட்டவன், உன்னை ஏன் நினைக்காமல் இருக்கிறேன் முருகா, என் மனசு உன்னை நினைக்கிறத விட்டு உலக இன்பங்களே போகுதே, நான் என்ன செய்வேன், அப்படி என்னை அப்படி தவிக்க விடாதே அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறார். இந்த இடத்துல முருகனுக்கு அவர் அழைக்கின்ற பெயர் சூர் வேரோடு குன்று தொலைத்த அப்படிங்கிறார். சூரர்கள்னா இந்த கயமுகாசூரன், பத்மாசூரன் ஆகிய அவர்கள தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் தொந்தரவு கொடுத்தாங்க. சொல்லனாத துன்பம். இந்திரனை வீட்டு வேலை செய்ய சொல்கிறாங்க. இவன் வாயுவை கூப்பிட்டு வீடெல்லாம் பெருக்குங்கிறான். வருணன் அவனை கூப்பிட்டு தண்ணி தெளித்து தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி தெளி அப்படிங்கிறான். சப்தரிஷிகளெல்லாம் பல்லக்கு தூக்கணும். பல்லக்கு தூக்குறது சப்தரிஷிகள். இப்படி அநியாயம் பண்ணுறாங்க. யாராவது தவம் புரிஞ்சோம்னா அவங்கள தொந்தரவு பண்ணுறாங்க. என்ன செய்கிற நீ, தன்னை அறிகிறியா, ஞானமா, வேதம் படிக்கிறியா, இந்த ஊரில் யாரும் இருக்கக்கூடாது, படிக்கிறவனை ஊரை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. மறைஞ்சு படித்தோம்னா கூட அது தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இடத்துல நம்ம வசிக்க முடியுமா? அவங்கள எப்படியாவது அழிக்கணும், இல்லை சூரர்களை அழிக்கணும். இப்படி தான் ஒரு முறை ஒரு பெரிய இனத்தையே, யூதர்கள்னு சொல்லக்கூடிய இனத்தையே வேறொரு இனம் அடக்கி ஆடுது. அந்த இனம் இவர்களுக்கு வேலை வாங்குறாங்க. சீக்கிரம் கோயில் கட்டி முடிக்கணும்னா இரவும் பகலும் வேலை செய்யணும். சாப்பாடெலாம் அளந்து தான் கொடுப்பாங்க. தண்ணியெல்லாம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. தங்கிறதுக்கு வீடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்க வேலை தான் செய்யணும், சாப்பிடணும், வேலை செய்யணும். ஆடு மாடுகளோட கேவலமாக இருக்கும். இந்த ஆடு மாடு கூட சுதந்திரமாக 4 இடத்துக்கு போகும். இவங்கெல்லாம் போக முடியாது. அவங்க ஒன்று தான் கேட்டாங்க, நாங்கள் அடிமையாக இருக்கிறோம், எல்லா வேலையும் செய்கிறோம், ஆனால் எங்கள் சாமி கும்பிட்றதுக்காக நீங்கள் இடம் கொடுங்களேன். நான் தான் ராஜா, என்னுடைய சாமி தான் நீங்கள் கும்பிடணும், வேறு சாமியெல்லாம் உலகத்தில் கிடையாது, அப்படிலாம் கிடையாதுங்கிறான். இப்போ மனிதனுக்கு உணவு கொடுத்தாலும், தங்கறது இடம் கொடுத்தாலும், பாதுகாப்பு கொடுத்தாலும், அவனுக்கு சுதந்திரங்கிறது என்னென்னா தன் விரும்பிய இறைவனை வணங்கணும், பிரார்த்தனை பண்ணணும், எங்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவனுக்கு ஆசைப்படுறான் இல்லையா? இதுதான் சுரர்கள்னு சொல்லக்கூடிய தேவர்களுடைய இயல்பு. சாமியெல்லாம் கும்பிட்றதெல்லாம் வேஸ்ட்டு, நாங்கள் சாமி கும்பிட்றோம், எங்கள் ராஜா தான் சாமி, ராஜா தான் சாமின்னு நினைக்கிறாங்க. இப்போ கூட சில நாட்டில், நம்ம நாட்டில் கூட மந்திரிகளையும் அவங்களையும் சாமியாக நினைக்கிறாங்க, காலில் விழுறாங்க. பொம்பளை சாமி, ஆம்பளை சாமி. அப்புறம் அவங்க காலில் விழுந்துட்டு அவங்க ராஜாவாகிடுவாங்க. அப்புறம் அவங்க மற்றவங்களாம் அவங்க காலில் விழணும், பூஜிக்கணும், தன்னையே பூஜிக்கணும். எல்லா விழாவும் என்னைக்கே மாலை போடணும், எல்லார் வீட்டிலையும் என் படம் இருக்கணும், எல்லாருடைய அலுவலகத்துலேயும் என்னுடைய படம் இருக்கணும் அப்படின்னு மனிதர்களையே சாமியாக நினைக்கிற ஒரு கூட்டம். அவங்கள நம்ம அசுரர்கள்னு சொல்கிறோம். அதில் தலைமை எப்படி இருப்பான்? கடவுளை நம்பி வணங்குறவனை விடுவானா? என்ன கும்பிடாமல் நீ அங்கே எங்கே கும்பிட்ற அப்படின்னு அவன் கொடுத்துருவானா? உனக்கு சோறு கொடுக்கறது யார்? மாதம் 1000 ரூபாய் யார் கொடுக்குறாங்க? உனக்கு இலவசமாக வேஷ்டி கொடுக்குறது யார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. கொடுத்துட்டு நான் தான் ராஜா, என்னை தான் வணங்கணும். கோயில்களுக்கு அவங்க மரியாதை தர மாட்டாங்க. இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. இது இன்றைக்கி நேற்று இல்லை,
முருகர் இருந்த காலத்துலேயும் இருக்குது. விஷ்ணு எத்தனை அவதாரம் எடுத்தார்? அத்தனை அவதாரத்தில் என்ன நடக்குது? எல்லாருமே தெய்வ நம்பிக்கை குலைக்கிறவங்கள தான் உலகம் வாழ வச்சுட்டுது. அவங்க தான் ஆட்சி புரிகிறாங்க. அவங்கள என்ன தான் பண்ணுறது? சம்ஹாரம் பண்ணணுன்றார். இப்போ சம்ஹார மூர்த்தியாக அவர் வரார். நரசிம்மராக வந்தார், வாராக மூர்த்தியாக வந்தார். இப்படி மூர்த்திகள்லாம் அவதாரம் எடுக்கிறாங்க. இருந்தாலும் இதுவும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த தேவ அசுர போராட்டங்களில் ஒரு முடிவுக்கு ஒன்றன்னா இங்கே முருகர் அவதாரம் வரார். இதைத்தான் நம்ம பார்க்குறோம். இந்த அப்படிப்பட்ட முருகன் எப்படின்னா சூரரை வேரோடு குன்று தொலைத்த, வேறு அவங்களுடைய பிரஜைகள் யாருமே இருக்கக்கூடாது, அது பின்னாடி யாரும் வரக்கூடாது, இங்கேருந்து சூரன்னு சொல்லிட்டு எவனும் இங்கே நடமாடக்கூடாது அப்படின்னு அத்தனை குலத்தையும் அவர் நாசம் பண்ண வந்தவர். அவன் மலை மாறி நின்றாலும் மாமரமாக நின்றாலும் எப்படி நீ உருவம் எடுத்தாலும் அதை தொலைத்து கொன்று, ஆனால் அதுக்காக அவர் அழிச்சதில்லை. அவங்களெல்லாம் அவரை மயிலாகவும் சேவலாகவும் கொடியாக மாற்றிக்கிட்டான். நான் சொன்ன யூதர்களை கொன்றானே அந்த ராஜா அப்படி இல்லை. அவங்க அடியோடு அந்த இனத்தை அழிக்கிறான். அவங்க கேட்டதில் சாமி கும்பிட்றதுக்கு தான். என்னதான் நீ கும்பிடணும்னு மற்றெல்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறான். இல்லை, அவங்க ராஜாங்களுக்கு தான் சிலை வைக்கிறாங்க பெருசாக. எகிப்தில் பார்த்தோம்னா பிரமிடுகள் தான் அங்கே கோயில். அங்கே ரமேஷஸ் 1, ரமேஷஸ் 2, நெஃபர்டிட்டி இவங்களோட சிலைகள்லாம் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும், கையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. மகிமைகளெல்லாம் மனிதனுக்கு தான், அங்கே கடவுளுக்கு கிடையாது. இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை மாதிரி அதுலேருந்து மீட்டெடுத்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஆள் வந்தார். அந்த கதையெல்லாம் நம்ம பைபிளில் பார்க்குறோம், மோசஸ்ன்ற கதையில். இப்போ நமக்கு முருகர் வரார். சூர் வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர் வேலை, நீண்ட போரை புரிந்தவன். அந்த போர் நீண்ட போர் மட்டும் இல்லை, அனாதி காலத்தில் இந்த போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றும் செய்கிறவனே, இன்றும் வருவாய். இந்த அசுரன் வெளியே ஜனங்களாக இருக்கிறது மட்டும் இல்லை, என்கிட்டே அசுரன் இருக்கிறான். சாமி கும்பிட விடாமல் என்னையே தடுக்கிற என் மனம் ஒன்று இருக்குது. ஒரு மனம் சாமி கும்பிடுன்னு சொல்லுது, ஒரு மனம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இதை அனுபவி அப்படின்னு. குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்லாமே, சாப்பிட்ட பிறகு குளிச்சுக்கிறனே, அப்புறம் குளிக்க ஞாபகம் இருக்காது. இந்த மனம் ரெண்டு இருக்குது. ஒன்று சுரத்தன்மை, இந்த சுரர்களாக தேவர்களாக இருக்க பார்க்குது. இன்னொன்று அசுரர்களாக இருப்பாகுது. முருகா, என்கிட்ட இருக்க அசுரனை கொல்லு, அவனை கொன்ன இல்லை, என்னிடம் இருக்கின்ற என்னையே அசுரத்தன்மையிலேருந்து என்னை காப்பாற்றி உன்னை நினைக்க வை அப்படிங்கிறார். அப்போ அசுரத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன், இன்ப சுகத்திலேயே நான் திளைத்திருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா பிரேயஸ்ன்னு அர்த்தம். பிரேயஸ்னால் இன்பம் தருவது. இன்பம் எதெல்லாம் தருமோ அதெல்லாம். சில பேருக்கு உணவில் தான் இன்பம் இருக்குது, சிலருக்கு தன்னை யாராவது புகழ மாட்டாங்களா அப்படின்னு இன்பம், சிலர் இசை கேட்பதில் இன்பம், சிலர் சினிமா படங்களாக பார்த்துட்டு இருப்பாங்க, செல்ஃபோனில் வேடிக்கையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, குழந்தை குட்டிகளோடு வாழ்வாங்க. இதிலேயே நம்மளுக்கு நிறைய பொழுதுபோக்குன்னு சொல்லக்கூடியது பேர் இருக்குது. அந்த பொழுதுபோக்குலேயே அவங்க பொழுதுபோக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இன்பம் மட்டும் தரும், நன்மை தராது. ஆனால் ஸ்ரேயஸ்ன்னு சொல்கிறது நன்மை தரும், ஆனால் இன்பம் தராமல் போகாது. முதல்ல கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், நல்லதெல்லாம் நல்லது செய்யணும்னா கசப்பாக தான் இருக்கும். ஆனால் அது அப்படியே செய்ய பார்த்தா அது மிகப்பெரிய இனிப்பாக மாறிடும். முதல்ல நம்ம பட்னியாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இப்படியெல்லாம் நம்ம இருக்கிறோமே அப்படி. அப்புறம் பார்த்தோம்னா பட்னி இருக்கிறது சுகமாக இருக்கும். கோயிலுக்கு போகிறது முதல்ல கஷ்டமாக இருக்கும், அப்புறம் கோயிலுக்கு போனால் தான் இன்பமாக இருக்குது அப்படின்லாம் தோணும். அப்போ முதலில் கசப்பும் பின்னாடி இனிக்கிறது. இந்த வேப்பம்பழம் மாதிரி முதல்ல கசக்கும், அப்புறம் நல்லா பழுத்துடுச்சுன்னா அதுவே இனிக்கும். அது நன்மை. இன்னொன்று பிரேயஸ்ன்னு சொல்கிறாங்க, அது முதல்ல இனிக்கும். மனசு எங்கே போகும்? இனிக்கிறது ஒன்று, நன்மை தரது ஒன்று. அதை முதல்ல கொஞ்சம் கசக்கும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ எங்கே போகும் மனசு?
இனிமைக்கு தான் போகும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே என்ன செய்யும்? இந்த இனிமை தர்றது படிப்படியாக உன்னை அடிமையாக்கி பலவீனமாக்கி, நான் இல்லைன்னா நீ வாழவே முடியாது உன்னை நிர்பந்தப்படுத்தி துன்பத்து மேலே துன்பத்தை கொடுக்கும். அது கிடைக்கிறது கஷ்டமாக போயிடும். இன்பம் தரும் பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும், காசு குறைஞ்சிக்கிட்டே போகும். மதுபானம் கிடைக்க மாட்டேங்குது, போதைப் பொருள் கிடைக்க மாட்டேங்குது. இன்பம் தந்தது முதல்ல, இப்போ அது முன்ன மாதிரி இன்பம் தர மாட்டேங்குது. அதிகமாக சாப்பிட்டா தான் இன்பம் தரணும், இப்போ அதிகமாக பணம் செலவு பண்ணணும். இப்போ பணம்லாம் தீர்ந்து போச்சு, எங்கே போவார்? அருணகிரிநாதருக்கு அந்த கஷ்டம் வந்தது. பாதி வாழ்க்கை இன்பத்திலேயே திளைச்சார், பணத்தை எல்லாம் இழந்தார். கடைசியில் உடம்பும் நலிவுற்றது, பணமும் நலிந்து போயிடுச்சு. பணத்துக்காக இன்பம் தந்தவர்கள கை விரிச்சிட்டாங்க. வெறும் கையோடு வந்தால் நாங்கள்லாம் இன்பம் தரமாட்டோம் அப்படி சொல்லுவாங்கள்ல. இப்படி நினைக்கும்போது இந்த பிரேயஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்பம் தருவது நிச்சயமாக துன்பத்தில் தான் முடியும். ஆனால் கசந்து நன்மை தருவது கசக்கும், ஆனால் கடைசியில் எந்த விதமாக துன்பத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் இவ்வாறு இன்ப வேட்டைக்கிளையிலே நான் சேர்ந்து விடுகிறேனே, அது சேர்வேனோ? அருள் சேரும் எண்ணுமதோ, உன் அருளுக்கு நான் சேர ஒரு எண்ணம் வராதா கடவுளே எண்ணுமதோ அப்படின்னா ஒரு கேள்வி கேட்குறாரு, ஒரு வியப்பு கேள்வி. இப்படி இருக்கிறனே அப்படி இருக்க மாட்டேங்கிறனே அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு. அதனால் எண்ணுமதோ சேர்வேன் அப்படின்னா சேர்ந்து கொண்டிருக்கிறேனே. அதனால் முருகா புரந்தர பூபதியே, இந்த புரந்தரம்னா தேவலோகம், இந்திரன் வசிக்கின்ற இடம். அதற்கு தலைவனாகியவன், அதுக்கு தலைவன் பூமியின் தலைவன் தானே. அதனால் சுரலோக பூபதியே, அங்கே தலைவனாக இருப்ப, தேவர்களுக்கு தலைவனாக இருப்பவனே. ஏன்னா தேவர்களுடைய படைக்கு அவர் தான் தலைமை வகுத்தார். தேவர் படை தலைமை வகுத்ததுனால அவர் பூபதி, சுரபலோக பூபதி அப்படி. இப்போ உன்னை என்ன கேட்குறேன் நான், உன் பக்கம் என்னை எழுத்துக்க, உன்னை விட்டு மனம் அகலாமல் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னுமதோ, சூர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே. 25வது பாட்டில் என்ன சொல்கிறாரு? மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலைய தகுமோ, கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயல் ஏறிய சேவகனே. மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்தையோ அடியேன் அலைய தகுமோ, கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே. முருகா, நான் எப்படிப்பட்டவன்? இன்பம் என்று இன்பத்திலேயே நுழைந்து விட்டேன், அது நன்மை தரும் என்று நினைத்தேன், அது மிக கொடிய துன்பத்தில் கொண்டு போய் விட்டது. அந்த இன்பம் தரும் பொருளெல்லாம் மெய்யின்னு நினச்சிட்டேன். அதனால் நான் வெவ்வினை வாழ்வை உகந்து விட்டேன். அது உகந்துன்னா விரும்பிட்டேன். எது? மெய்யே என வெவ்வினை வாழ்வை. வெவ்வினைனா அதர்மங்களை செய்ய தூண்டி பாபங்களை உண்டு பண்ணி இந்த பிறவிலேயே துன்பத்தை தரக்கூடிய காரியத்தில் நான் உகந்து போயிட்டனே, விரும்பி சென்று விட்டேனே. என்ன மெய்யே என்று அது உண்மைன்னு நம்பிட்டனே. அப்போ அது பொய்யா? அப்போ துன்பம் தருவதெல்லாம் பொய்ன்னா துன்பமும் பொய் தானே. துன்பம் தருகின்ற பொருளெல்லாம் என்ன அப்படின்னு பாருங்கள். இன்பம் தருவது எது அப்படின்னு பாருங்கள். உனக்கு இன்பம் தருவது எது கேட்டால் எல்லாரும் வெளியே இருக்கிற பொருளாக சொல்லுவாங்க. உண்மையிலே இன்பம் தருவது அவங்க ஆத்மா தான். நீங்கள் எது கிடைச்சாலும் இன்பம் அனுபவிக்கிறது யாரு? ஆத்மா. ஆத்மா தான், நான் தான் அனுபவிக்கிறேன். அப்போ என்கிட்ட தானே இன்பம் வருது. அப்போ என்னிடம் தான் இன்பம் வரணும். என்னிடம் இன்பம் வரலைன்னா நீங்கள் எது கொடுத்தாலும் இன்பம் அது கொடுக்காது. எந்த பொருள் என்னிடம் இருந்து இன்பத்தை வெளிப்படுத்துதோ அந்த பொருள் இன்பம்னு நினச்சிக்கிறோம்.
ஒரு நாய் அல்லது சில இந்த ஒட்டகம் அது முள் செடியெல்லாம் அப்படியே கப்பி கப்பி சாப்பிடும். இந்த உதடெல்லாம் புண்ணாயிடும். அதில் ரத்தம் கசியும். அதை சாப்பிட்டு அந்த பழம்தான் முள் தான் இனிக்குதுன்னு நினச்சி முள்ளை கடிச்சிக்கிட்டே இருக்கும். தன்னுடைய ரத்தம் தான் இன்பம் தருதுன்னு தெரியல. நாய்களும் அந்த மாதிரி வரட்டு எலும்பை கடின்னு கடிக்கும், முறுக்குன்னு. அப்போ ஈரெல்லாம் புண்ணாகி ரத்தம் கசியுமா, அது ஒரு டேஸ்டியாக இருக்குது. அதை நினச்சிட்டு இந்த எலும்பில் தான் டேஸ்ட் வருதுன்னு நினச்சிட்டு, இப்படி தான் நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்குல்ல, பதவி, பட்டம், பெருமை, புகழ்ச்சி, இதெல்லாம் இன்பம் தருதுன்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே அதெல்லாம் உங்ககிட்டேருந்து இன்பத்தை தான் அது காட்டி கொடுக்குது. இப்போ இன்பம் வரணும், இங்கேருந்து தானங்க வரணும். இங்கே எவ்வளோ இன்பம் இன்பம்னு ஒரு பொருளை காட்டுங்க சார், அது இன்பம் பொருளை கொஞ்சம் ஒரு 10 கொடுங்க சார், எத்தனை கிலோ வேணுங்க அப்படின்னு. அப்படி ஏதாவது இன்பம்னு ஒரு பொருள் இருக்குதா? பொருள்கள் எத்தனையோ இருக்கலாம், ஆனால் சில பேருக்கு அது இன்பம் தரும், சில பேருக்கு அது இன்பம் தராது. அந்த பொருளில் இன்பம் இருக்குதுன்னா எல்லா ஊர்லேயும் அந்த பொருளுக்கு டிமாண்ட் ஆகிடும். எல்லா காலத்திலும் அது டிமாண்ட் இருக்கும், அதுக்கு எல்லா ஊர்லேயும் இருக்கும். அப்படி ஒரு பொருளையும் பார்க்கணும். ஒருத்தன் இன்பம் தருதுன்னாச்சே அதை போய் இன்பங்கிறான், அதை தின்றான மனுஷன் அப்படிங்கிறோம். அப்போ இன்பம் எங்கேருந்து உண்டாகுதுங்க? உங்ககிட்டேருந்து தான் இன்பம் உண்டாகுது. தன்னிடமிருந்தே இன்பம் பிறக்கிறது. இதுக்கு எலிக்கு ஒரு பரிசோதனை செய்தாங்க. அந்த எலிக்கு தன்னிடம் இன்பம் உண்டாகிறதுக்கு ஒரு மூளையில் ஒரு இடம் இருக்குது. அந்த மூளையில் ஒரு உணர்வை உண்டாக்குற ஒரு பகுதி, அதை தூண்டி விட்டோம்னா ஒரு உணர்வு கிடைக்கும். அந்த உணர்வு வந்து இன்ப உணர்வு, ஒரு திருப்தி உணர்வு. அதை தூண்டி விட்டால் டோபமைன் அப்படின்ற ஒரு கெமிக்கலை மூளை உற்பத்தி பண்ணும். அது ரத்தத்தில் கலக்கும். அப்புறம் மனசில் போய் அது வந்து செயல்பட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு இருக்கும். யாரெல்லாம் பாராட்டின மாதிரியும் விருந்து சாப்பிட்டா மாதிரியும் அப்படியே ஒரு கிலுகிலுப்பாக சந்தோஷமாக இருக்கும் அந்த எலிக்கு என்ன பண்ணாங்க, தலையில் கொஞ்சம் மண்டையில் கொஞ்சம் முடியெல்லாம் ஷேவ் பண்ணி அதில் ஒரு ஊசியை சொருகிட்டாங்க. அந்த ஊசி மூலம் உள்ளேயே அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சுருக்கிறாங்க. அந்த ரிமோட் கண்ட்ரோல் என்ன பண்ணோம்னா, அந்த ரூம்லேயே அதோட கூண்டுலேயே ஒரு லீவர் இருக்கும், விரல் மாதிரி சுவிட்சு. தெரியாமல் அது வாழ்க்கையில் அது உடம்பு பட்டுடுச்சுன்னா அது அமுகும்போது இங்கே ஒரு ஷாக் அடிக்கும். அது ரிமோட். அதை ஸ்டிமுலேட் பண்ண இங்கே வரும். இங்கே வந்தோடனே அது தொட்ட உடனே இதுக்கு வந்து ஹாப்பினஸ் வரும், ஒரு இன்பங்க அது கிடைக்குது. அது முதல் தடவை அதுக்கு அறிவு பத்தலை, எப்படி இன்பம் வந்ததுன்னே தெரியல. சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆண் பெண் சேரல, நம்ம ஃப்ரெண்டு யாரும் காணும், குழந்தை குட்டிகள்லாம் இல்லை, எதுவுமே இல்லை, நான் சாப்பிடவே இல்லை, இன்பம். அதை பற்றி அதுக்கு தெரியாது இல்லை, இன்பம் வந்துடுச்சு. மறுபடியும் அப்படி இன்பத்தில் அப்படி ஓடி புரண்டு வரும்போது மறுபடியும் அதை இடித்த உடனே இன்னொரு ஒரு இன்பம் வருது. அப்புறம் 3ஆவது தடவை கற்றுக்குச்சு. இன்பம் இருக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கும். அப்படி குறையிற மாதிரி இருந்ததுன்னா ஓடி போய் அதை தொடும். ஒரு நாளைக்கு 100 தடவை செய்யுது. முதல்ல ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் வீடியோ எடுத்து பார்க்குறாங்க. 2 நாள் 3 நாள் எழுது, சோறு இல்லை, தண்ணி குடிக்கிறது இல்லை, ஆண் பெண் சேர்க்கையில் ஒன்றுமே செய்யலை, வத்தல் தொத்தலாகி செத்தே போச்சு. இன்பம் எங்கேருந்து வந்ததுங்க? அந்த இரும்பு தண்டிலேருந்து வந்தது, தன்னிடமிருந்து தான் வருது. ஆனால் அதுலேருந்து வருது நினச்சி இன்பம் தரும் பொருளையே நாடி நன்மை தரும் பொருள் உணவு விட்டுடுச்சு. உணவு நன்மையும் தரும் இன்பமும் தரும். ஆனால் இன்பம் மட்டும் போதும், நன்மையெல்லாம் எனக்கு வேண்டான்னா என்ன ஆகும்? இந்த கதி தான் ஆகும். எலியை பார்த்து பரிதாபப்பட வேண்டாம், நிறைய எலிங்க அப்படி தான் இருக்கு. தனக்கு இன்பம் வரணும்னா எங்கேயோ போய் தொடணும். ஈரமாக பெயிண்ட் பூசிட்டு தொடாதேன்னா போய் தொடுவான், ஏன்னா தொடணும் இன்பம். புல்லில் நடக்காதேனே நடப்பான், பூக்களை பறிக்காதேன்னு பறிப்பான். கோயிலில் வந்து கற்பூரத்தை இங்கே ஏற்றாதுன்னா போய் ஏற்றுவான். எல்லாமே அவங்க வந்து ஒரு செய்கையிலிருந்து இன்பம் பெறுதுன்னு நினைக்கிறாங்க. இதை செய்தால் இன்பம், இதை தொட்டால் இன்பம், இதை உண்டால் இன்பம், இதை பார்த்தால் இன்பம் நினச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்தா இன்பம் எங்கேருந்து வருதுன்னா உங்ககிட்டேருந்து வருது. அப்போ இதுதானே மெய்யே.
நான் பொய்யான பொருளை இன்பம் தருதுன்னு நினச்சிட்டேன்ல. அதான் சொல்கிறார், மெய்யே என வெவ்வினை. நான் இது மெய்யாக உண்மை தருதுன்னு நினச்சிக்கிட்டு இங்கே போய் விழுந்தனடா. கண்ணு குருட நாட்டம் இங்கே போய் விழுந்து விழுந்து செத்தேன்னு. இன்பம் என்கிட்டே தானே வருது. என்கிட்ட வர்றதை இவன் எதுக்கு கொடுக்கணும்? அப்போ ஒவ்வொருத்தரும் கடைத்தெருவில் போய் வாங்குறாங்களே, இன்பத்துக்கு தானே வாங்குறாங்க. காசு கொடுத்து இன்பம் வாங்குறாங்களே, உண்மையில் எங்கேருந்து வருதுங்க? இங்கே காசு கொடுக்கணும். இவங்க காசு கொடுத்து செலவு பண்ணி இங்கே இன்பம் உண்டாக்குறாங்க. தன்னிடம் இருக்கின்ற இன்பத்தை பெருக்குவதற்கு செலவு பண்ணுறாங்க. சின்ன குழந்தைய பச்சை குழந்தைங்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு செலவும் இல்லாமல் இன்பமாக இருக்குது. அதுக்கு பாட்டும் விளையாடிக்கிட்டே இருக்குது, என்னவோ விளையாடிருக்குது. முன்ன திண்ணை வச்ச வீடு இருக்கும், 2 பக்கமும் திண்ணறு நடுவில் வழி இருக்கும், தூண் இருக்கும். இந்த திண்ணையிலேருந்து குதித்து அந்த திண்ணை ஏறி அந்த திண்ணையில் குதித்து 100 தடவை செய்யுது. ஆனந்தம். அதுக்கு இந்த செலவும் இல்லை, தன்னோடக்கும் ஆனந்தம். அது கூட குதிச்சு தான் எடுத்துக்குது, சும்மா இருந்தால் முடியல. இப்படி நம்ம பழகிட்டோம். அப்புறம் சும்மானா ஓடுது ரோட்டில். 4-5 குழந்தைங்கள்லாம் சைக்கிள் வச்சு ஓடிட்டு, 2 சக்கர சைக்கிள், 3 சக்கர சைக்கிள், அப்புறம் சைக்கிள் இல்லாதவன், இவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுற பின்னாடியே ஓடிக்கிட்டே இருப்பான். ஒரு தடவை நம்ம கொடுக்க மாட்டானான்னு. அப்புறம் அங்கே போனோடனே எனக்கு ஒரு தடவை என்ன தடவை தானே இல்லை, அந்த பக்கம் அவன் கூடயே போவான். அன்னைக்கு முழுக்க கூட ஓடினாலும் அவன் கொடுக்கவே மாட்டான். இருந்தாலும் அதுவும் ஒரு இன்பம். இல்லை, இவனுக்கு அவனை கூட ஓட வைக்கிறதுல இன்பம். 4 பேர் ஒன்றா சேர்ந்து நிற்பாங்க, திடீர்னு பிரிஞ்சிடுவாங்க. ஒருத்தன் எங்கேயோ போவான், ஒருத்தன் ஏதோ ஒன்று கையை தூக்கி சத்தம் போடுவான். எல்லாரும் அதே மாதிரி சத்தம் போடுவாங்க. என்னடா இது? ஆனந்தத்துக்கு ஒரு விஷயம் தேவையில்லையே. கோமாளித்தனமாக இல்லை இருக்குது. இது வேறு நைவுங்கிறோம், சிறுபிள்ளைத்தனம். சின்ன சின்ன எளிய பொருளிலேயே இன்பம் கிடைக்கணும்னா எதுக்கு வலிய பொருளில் போய் செலவு செய்துட்டுருக்குறோம்? துன்பத்தில் விழ வைக்கிறது மேலே எதுக்கு நாம் போய் செய்யணும்? அதனால் அவர் சொல்கிறாரு, மெய்யான இன்பம் என்பது நான் வெளிப்புறப்பொருளை தேடிவிட்டேன். மெய்யே இன்பம், நானே இன்பம் என்பது தெரியலையே. மெய்யே என வெவ்வினை வாழ்வு, அதை உகந்து அதை விரும்பி இப்படி ஏமாந்துட்டனே, ஐயோ அப்படின்னு பெரிய தன்னை பற்றி நொந்துகிறார். இப்படி நான் இனிமேல் அலையலாமா? இப்படி சொல்கிறதுனால என்ன அர்த்தம்? அவருக்கு இல்லை, நமக்காக சொல்கிறார். நீங்கள் இப்படி அலையலாமா? அந்த எலியை போல இரும்பு தகட்டில் இன்பம் நினச்சிட்டு போறியே. அது மாதிரி எத்தனை பேர் ஜடப்பொருளில் இன்பம் காண்றாங்க. அறிவில்லாத பொருளில், உயிரில்லாத கார் வாங்கி கார் சீட்டுக்கு ஒரு உரையை போட்டு அதுக்கு என்னென்னோ அலங்காரம்லாம் பண்ணி அப்புறம் இன்பம் காண்கிறார்களே. தண்ணி குடித்தாக்கா இன்பம் தான், ஆனால் அதை சர்க்கரை போட்டு அது புசு புசுன்ட்டு நுரையெல்லாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இந்த இன்பத்தை அதிகப்படுத்துறதுக்கு எத்தனை விஷயங்களை அவன் கண்டுபிடிக்கிறான். அருந்துகின்ற பானத்தில் நூற்றுக்கணக்கான பானங்கள் இருக்குது, உண்ணுகின்ற உணவில் ஆயிரக்கணக்கான உணவு இருக்குது. எல்லாம் பசி ஆத்துறது தான். நேரம் காட்டுறதுக்கு வாட்சுக்கு 24 மணி நேரம் தான் ஒரு வாட்ச் காட்ட முடியும். அதுக்கு மேலே காட்டினா அது வாட்சே கிடையாது. இருந்தாலும் அது 100 ரூபாய் வாட்சும் இருக்குது, 2 கோடி வாட்ச் இருக்குது. எதுக்கு? இது ஒரே நேரத்தை அவன் பார்க்குறான். உன் வாட்ச் என்ன காட்டுதுங்க, ரொம்ப அதிகமாக காட்டுதுங்களா? அதிகமாக காட்டினா அது பிரயோஜனம் இல்லாது. எதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்கன்னா இன்பம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே இங்கிருந்து தான் இன்பம் தோன்றுகிறது. எப்போது இன்பம் வருது இன்னும் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்மிடம் இந்த ஒரு நிறைவு ஏற்படும் போது இன்பம் ஏற்படுது. நம்மிடம் ஒரு நிறைவு. வீட்டு பாடம்லாம் எழுதி முடித்தாச்சு, 10 முறை முடித்தாச்சு, 10வது கணக்கை முடிச்சிட்டோம். மூடி டப்புன்னு முடித்து அந்த புக்கை எப்படி வைப்போம்? தூக்கி அப்படி போடுவோம். அப்படி போட்ட உடனே மன நிறைவு வந்த உடனே ஒரு இன்பம் வருதா இல்லையா? ஏதோ நிறைவு. சமையல் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் மூடி வச்ச பிறகு டைமை பார்த்த உடனே 10:45 ஆச்சு. கையெல்லாம் கழுவிட்டு அப்படியே ஒரு பெட்டில் போய் ஒரு படுத்து, பசங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, சமையலாம் முடிஞ்சுது. ஒரு குட்டி தூக்கம் போட்டு மறுபடியும் 1 மணிக்கு எழுந்துக்கலாம் அப்படின்னு. அப்போது ஒரு நிறைவானால் தானே உனக்கு இன்பம் கிடைக்குது. அப்போது அந்த நிறைவு ஆக்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லாரும் ஒரு குறையில் இருக்கிறாங்க, எல்லாரும் குறையில் இருக்கிறாங்க. அது நிறைஞ்சா இன்பம். அப்போ இன்பம் அப்படி நிறைஞ்ச பிறகு, இன்பம் வந்த பிறகு அப்புறம் போதும்னு சொல்லணும் இல்லை, இல்லை, அது மறுபடியும் குறைஞ்சிடும். மறுபடியும் பம்ப் பண்ணணும். அப்போ நிறைவு ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அது என்ன, இந்த மனம் என்றைக்கும் நிறையறதே இல்லை.
சில பேர் சொல்லுவாங்க, என்ன செய்தாலும் மனசு நிறையாதுங்க. ஏங்க சண்டே கூட போய் வேலை செய்கிறீங்க, ஏன் சொல்கிறீங்க எங்கள் வீட்டு அம்மாவை? அங்கே சண்டேயும் வேலை செய்ய சொல்லுவாங்க. ஒரு நாளும் பார்த்து சிரித்து, இன்றைக்கி ஒரு நாள் லீவ் எடுத்துக்க, சரி இன்றைக்கி 2 நாள் ஒரு மணி நேரம் முன்னாடியே போ அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. அப்போ கூட குறையாக தான் சொல்லுவாங்க. நாளைக்கு நேரத்திலே வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் நிறையவே நிறையாதா? இப்போ ஒரு இன்ஸ்பெக்டரை பார்த்து சப் இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், கான்ஸ்டபிள் சொல்லுவார், சீஃப் டாக்டரை பார்த்து கீழே இருக்கக்கூடிய நர்ஸுங்களோ மற்றவங்களாம் சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளேயே எஜமானி அம்மாவை பார்த்து கணவன்லாம் கூட அப்படி தான் சொல்லுவாங்க, இந்த அம்மா எப்போ மனம் நிறையும் அப்படின்னு. யார் மனமும் நிறையறதில்லை, அது நிறைய வைக்கவும் முடியாது. அந்த நிறைவில்லாத மனசை நிறைக்கும் பொழுது தற்காலிகமான ஒரு இன்பம் கிடைக்குது. அந்த மனசினுடைய சுபாவம் என்ன? நாய்வால் மாதிரி வளைஞ்சு தானே இருக்கும். உடனடியாக அது பள்ளமாயிடும், அது முழுசே ஆகாது. இந்த மனசை நிரப்பி நிரப்பி போயிட்டனே, இந்த மனம் நிறைவுக்கு உலக விஷயம் தேவையா? அது உண்மையான கந்தா முருகா உன்னுடைய நினைவு போதுமா? உன் நினைவே என் மனதை நிறைக்குதே. இவ்வளோ சின்ன விஷயத்தை, அதுவும் நீ எங்கே இருக்கிற? கோயிலில் கூட இல்லை, இங்கே லிகிதம் குஹாயாம் யோ வேத அஸ்னுத சர்வான் காமான் அப்படின்னு சொல்கிறான். எவன் ஒருவன் இதய குகையிலே இருக்கின்ற அந்த பரமாத்ம சுரூபனா முருகனை கண்டு கொண்டார்களோ அவன் அனைத்து இன்பங்களையும் சர்வான் காமான் அஸ்னுதே சக ஒரே நேரத்தில் அடைந்தவனை, அவன் மன நிறைவடைந்து எல்லா இன்பங்களையும் அடைந்தது போல இருக்கிறானே. அவன் என்ன செய்தான்? முருகா, நீதான் என்னில் ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறாய். நான் இது கடையில் போய் பொருள் மூலம் தேடி வாங்கினேன். அப்படி இருந்தாலும் முருகன் தான் ஆனந்தமாக வரான். முருகனே என்னிடம் நிரந்தரமாக இருக்கிறான். நானே முருகன் என்று தெரிந்து கொண்ட பிறகு எனக்கு ஆனந்த வேட்கையே இல்லை. நான் ஆனந்த சுரூபம் என்று கண்டு கொண்டேன். ஐயோ அடியேன் அலையத்தகுமோ, இனிமேல் இப்படிலாம் செய்வனா? முட்டாள் இல்லை நான். எப்படிப்பட்டவன் நீ? கையோ, கை மட்டுமா? கையோ அயிலோ என்ன வேல் அதுவா? அல்லது கடலோ உன்னுடைய பாதங்களோ? எது? முழுதும் செய்யோய், செம்மை உடையதுன்னு சொல்கிறார். உன்னுடைய கை மட்டும் இல்லை, உன்னுடைய கால் மட்டும் இல்லை, உன்னுடைய வேலும் கூட, நீ மட்டும் இல்லை, நீ வச்சிருக்கிற அந்த வேலும் கூட செம்மை மிகுந்தது அப்படின்னு சொல்கிறார். கையோ அயிலோ கடலோ முழுதும் செய்யோய். சேயோன் அப்படின்னு பேர் அவருக்கு, முருகனுக்கு சேயோன். பார்ப்போம். அப்புறம் மயில் ஏறிய சேவகனே அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். செய்யோய் அப்படின்னா செய்னா செம்மை, செம்மைன்னா சிவப்பு, உண்மைன்னு அர்த்தம். அது பேர் செம்பொருள். செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். செம்பொருள்னா உண்மை எது, உண்மை எது, பொய் எதுன்னு கண்டுபிடிக்கணும். உள்ளது எது இல்லது எதுன்னு யாருக்கும் பெரிய கஷ்டம் இல்லை. இல்லாததை இல்லைன்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது. ஆமை முடின்னு ஒன்று இல்லை சார் அப்படின்னு ஒரு லெக்சர் கொடுக்குறாரு. நீங்கள் மட்டும் ஆமை முடி இல்லைன்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆகாச தாமரை இல்லை, நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன். வேறு யாராவது நான் முயல் கொம்பு ஒன்று இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் சார். இதை பற்றி யாராவது பேசுவாங்களா? இல்லாதது யாரும் பேச போகிறது. இருப்பதை பற்றியும் பேச மாட்டாங்க. என்ன இருக்கிறத பேசும்? சூரியன் இருக்கிறதுன்னு வந்துட்டாரியா? 7 மணிக்கு நிலா வரும்னா இவன் ஒருத்தன். இருக்கிறத பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அப்போ பேசுறதெல்லாம் என்னது? அப்போ இல்லாததை பேச மாட்டாங்கிறாங்க, இருப்பதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பேச்செல்லாம் எதை பற்றியது? பொய்யை பற்றியது. ஆச்சரியமாக இருக்குதுல்ல? இப்போ நம்ம பேசுறது எது? பொய்யா? இல்லை. உள்ளதாகிய பொருளை நாம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இல்லதாகிய பொருளை உள்ளதுன்னு சொல்கிறோம். இல்லாததை உள்ளதுன்னும் உள்ளதை இல்லாததுன்னு சொல்கிறோம் பாரு. இதுதான் அப்பட்டமான பொய். அப்படி சொல்கிறோம். எது இல்லாதது, எது இருப்பது? இல்லாதது அசத்துங்கிறோம், இருப்பது சத்துங்கிறோம். சத்தை அசத்துன்னும் அசத்த சத்துன்னு சொல்கிறது பச்சை பொய் இல்லையா? அதைத்தான் அவர் சொல்கிறார். மெய்ப்பொருள் என்பது எது உள்ள பொருளோ அதை சரியாக கண்டுபிடிப்பது. அப்போ பொய் எது மெய் எது? இல்லாததை பற்றி நம்ம பேச வேண்டாம். பொய் எது மெய் எது? ஒரு பாட்டு சொல்லும்,
பொய்யது மெய்யதுன்னு ஒன்றும் தெரியலை, நம்ம கண்ணு நம்மால் நம்ப முடியல அப்படின்னு ஒரு பாட்டு. உண்மை எது பொய் எதுன்னு ஒன்றும் தெரியலை, நம்ம கண்ணு நம்மால நம்ப முடியலை. இன்னொருத்தன் சொல்கிறான், கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் காட்சி அப்படின்னு சொல்கிறான். உண்மை இல்லாதது அப்படின்னு. அறிவை நீ நம்பு உண்மை தெளிவாகும் அடையாளம் காட்டும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம உண்மையை விசாரித்து தான் கண்டுபிடிக்கணும். கண்ணால் பார்த்துட்டோம்னா அது விசாரணை இல்லை, விசாரிக்காமலே அது உண்மைன்னு நினச்சிக்கிறோம். அப்போ கண்ணை நம்பாதேன்னு அர்த்தம், விசாரித்த பிறகு தான் நீ கண்ணை நம்பணும். கண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்காது, விசாரிக்கணும். தொலைவில் தண்ணி இருக்குது சார், அங்கே போனால் தண்ணி பிடிச்சிட்டு வரலாம், 10 குடம் பிடிக்கலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நடந்தோம்னா அங்கே வெறும் கட்டாந்தரையாக இருக்கும். கண்ணை நம்பணும். விசாரிக்கிறவன் என்ன சொல்லுவான், எதுக்கியா இந்த ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் தேடிட்டு வரீங்க, இங்கேருந்தே சொல்கிற தண்ணி இல்லைன்னு. எப்படிங்க நீங்கள் தண்ணின்னா, நான் விசாரித்து சொல்கிறேன். ஏன், அவர் ஏற்கனவே விசாரித்து பார்த்துருக்கிறார். அப்போ ஒரு புலன் சொல்வதையே நம்பிட முடியுமா? தோற்றங்களெல்லாம் உண்மையா? கண்ணில் காண்பதெல்லாம் காட்சியா, கண்களே உண்மை சொல்லும் சாட்சியா அப்படின்னு ஒரு பாட்டு. கண்கள் தான் சொல்கிறது சாட்சியா? அவன் சொன்ன நம்பிடுவியா? விசாரணை தான் வேணும். அப்போது நான் யார் அப்படின்றத விசாரிக்காமலே நம்ம கண்டதை வச்சு சொல்கிறோம். அது பேர் கண்டதே கோலம் கொண்டதே காட்சி அப்படின்னு. நம்ம யாருன்னு நமக்கு தெரியுதா? யார் என்ன எதை சொல்கிறோம் நம்ம? நீங்கள் யார், நீங்கள் யார், நீங்கள் யாருன்னு கேட்டோம்னா யாருமே அவங்கவுங்க பேர், அவங்க உடம்பு, ஊர், ஜாதி, மொழி, இனம், படிப்பு, செல்வம் சொல்லுவாங்க. ஓட்டு வீட்டுக்காரரு, மெத வீட்டுக்காரரு, ரெட்டை மெத்தக்காரரு அப்படின்னு அடையாளம் சொல்லுவாங்க. தெரியல, ஓ அவருங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் இந்த ஓடு இல்லாத வீடுங்கள்லாம் போட்டிருப்பாங்களே, தார்ஸ் வீடுகள், அவங்க வீடு மெத்த வீடுன்னு சொல்லுவாங்க. மெத்த வீட்டுக்காரங்க அவங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சொத்து, சுகம், பொருள், உடம்பு இதை வச்சு தான் நானுன்னு சொல்கிறாங்க. அது பொய்யை நம்ம மெய்யன்னு நினைக்கிறோம். உண்மையான நான் எதுன்னு நமக்கு தெரியல. இப்போ நம்மிடம் இருக்கின்ற நான் பொய்யான நான். மெய்யை விசாரித்து தான் கண்டுபிடிக்கணும். நான் என்பதை விசாரித்து பார்த்தோம்னா என்ன ஆகுது? மெய்யான பொருள் எதுன்னா முருகன். நானுங்கிறது முருகனா? நானே முருகன் யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்? நான் எப்படி முருகனாக முடியும்? முருகனே சொல்கிறார், நீயும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்றே என்றான். பாலில் பாலும் தேனில் தேனும் கலந்தார் போல் தெவிட்டா இன்பம் தந்தேனப்பா அப்படின்னு ஒரு பாட்டு. முருகன் நீயும் நானும் ஒன்றே என்றான், முருகன் சொன்னான் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். எத்தனை பாட்டில் அவர் சொல்லியிருக்கிறாரு. முருகனை வணங்குறான்னு சொல்கிறாரு, ஆனால் நீ தான் உள்ளே இருக்கிறாங்கிற, நான் தான் முருகன்கிறாரு. இப்போ செம்பொருள் அப்படின்னு என்னன்னா உண்மையை உண்மை என்று கண்டுபிடிப்பது. அப்போ நாம் எல்லாருமே தான் இருப்பதை அறிகிறோம், நான் என்பதை அறிகிறோம். அதில் யாரும் சந்தேகம் இல்லை. ஆனால் எப்படி அறிஞ்சிட்டு இருக்கிறோன்னா, ஆண் என்றும் பெண் என்றும், வயோதிகன் என்றும் இளைஞன் என்றும், குழந்தை என்றும், படித்தவன் என்றும் படிக்காதவன் என்றும் சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் நீ பிறந்த பிறகு ஒட்டுனது. நீ இந்த பூமியில் தோன்றிய பிறகு உன் படிப்பை வச்சு நீ எப்படி சொல்கிற? நான் தோன்றிய போது இதெல்லாம் வச்சு நான் தோன்றினேன் இல்லை. அப்போ உனக்கு என்னுடைய உண்மையான சொரூபம் என்னன்னு தெரியல இல்லையா? அந்த செம்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல செய்யோய் அப்படின்னு சொன்னால் மெய்ப்பொருளாக இருப்பவனே அப்படின்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல எடுத்துக்கிறாங்க, சிவந்தவனே அப்படின்னு அர்த்தம். சிவந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருள் கொடுத்து சிவந்தன, இந்த தியாகிகளுடைய கைகள். மெய்ப்பொருளை தேடி சிவந்தன ஞானியர் கண்கள். கண்ணு சிவந்துடுச்சான். ஏன் அப்படி சிவக்கிற மாதிரினா, மெய்ப்பொருளை தேடி போனார் ஞானியர். கொடுத்து சிவந்தன மாமன்னன் கர்ணனின் திருக்கரங்களே.
அவன் கொடுத்து கொடுத்து அவன் கை செவந்துருச்சான். அவ்வளோ வேலை, காலையிலேருந்து இதுதான் வேலை செய்துட்டு இருக்காரு. இப்படி கையை செவக்கிற மாதிரி என்ன பண்ணீங்க? தானம் பண்ணிட்டு இருந்தேன். சில பேர் இந்த சாதுக்கெல்லாம் நடந்து சிவந்தன யோகியர் பாதங்கள் அப்படின்னு பாட்டு இருக்குது. இவனுக்கு அவன் கையும் சிவப்பாக இருக்குதான், பாதங்களும் சிவப்பாக இருக்குதான், வேலும் சிவப்பாக இருக்குதான். அப்போனா என்ன ஓயாமல் வேலை செய்யுது, தன்னலம் பார்க்காமல் செய்கிறது. செத்து கொடுத்தான் சீதக்காதின்னு ஒருத்தர் இருக்கிறார். சீதக்காதி மரக்காயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எல்லாருக்கும் காசு பணம்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒருத்தனுக்கு மரக்காயர் வீட்டுக்கு போய் கேளுங்க, சீதக்காதி உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொன்னும்போது அவர் தேடி பிடிச்சி அந்த கிராமத்தை வந்துட்டார். வந்துட்டு இது மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னுடைய மனைவிக்கு கர்ப்ப நேரம், அதில் மூத்த குழந்தைக்கும் கொஞ்சம் காய்ச்சல், கை செலவுக்கு காசு இல்லை, மருந்து வாங்கணும் அப்படின்னு மரக்காயர் வீட்டுக்கு போகிறாங்க. ஐயோ அவர் செத்து ஒரு வாரம் ஆகுதுங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவர் இல்லாவிட்டாலும் அவருடைய சமாதியாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு அவர் போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தோம்னா கேட்குறாரு, ஐயோ எல்லாருக்கும் கொடுத்தியா, நான் வரும்போது நீங்கள் இல்லையே அப்படின்போது அந்த 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 சமாதியிலேருந்து கை வெளியே வருது. அதில் ஒரு மோதிரம் இருக்குது, எடுத்துகிட்டு போய் இது ஒன்று அப்படின்னு சொல்லி செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்னு பேர். இப்போ கொடுத்து கொடுத்து சிவந்தவங்களாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி நல மகாராஜா, அவனு ஒரு தண்டிக்கப்பட்டான் பாம்புனால். அப்புறம் செத்து போயிட்டான், மனைவி மக்களெல்லாம் இழந்து வாழ்ந்தான். ஆனால் அவன் மகாராஜா இருக்கும் பொழுது அவனை எல்லாரும் வந்து வணங்குவாங்களாம். வணங்கும்போது அவங்களாம் ராஜாக்கள், அவங்க இவரை வணங்குறாங்க. நல சக்கரவர்த்தி. இவர் சக்கரவர்த்தின்னா நிறைய ராஜாக்களுக்கு தலைவனாக இருக்கும். இப்போது ஒவ்வொரு ராஜாவும் என் டேர்ன் வந்து அவங்க காலில் விழுவாங்க. அவங்கெல்லாம் சும்மா வச்சுருப்பாங்க, அவங்க தலையில் எப்படி இருக்கும், கிரீடம் வச்சுருப்பாங்க. கிரீடங்களெல்லாம் ரொம்ப நவரத்னங்கள்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்குல்ல, கூர்மையாக இருக்கும். அது வந்து அவர் காலில் பட்டு பட்டு அவர் கால் சிவந்துருக்கும். நல மகாராஜா. சாதாரண நல மகாராஜா இருக்குது, சீதக்காதிக்கெல்லாம் கை சிவந்துருக்குது, கர்ணனுக்கு சிவந்துருக்குதுன்னா முருகன் எப்படி இருக்கும்? அவன் பாதங்களெல்லாம் பணிந்து 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 சிவந்துருக்குதான். கைகளெல்லாம் வரம் தந்து 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 சிவந்துருக்குதான். ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுத்து கொடுத்து அந்த செவ்வேள் சிவந்துருக்குதான். நீ செய்யோய், நீ மெய்ப்பொருள்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொன்று, நீ அருள் பருத்து போகணும், அருளோன். அதனால் செம்பொருள் செய்யோய் அப்படின்னு சொல்கிறார். கையோ அயிலோ என்னன்னு சொல்லுவேன், கையன்னு சொல்லுவேன்னா அயிலுன்னா வேல், அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மேனி. ஆனால் செவ்வேள் அப்படின்னு அவன் பேர், சேயோன் முருகன் என்று பெயர். அப்படிப்பட்டவனே, நீ மயில் ஏறிய சேவகனே. சேவகன் என்ன? நாம் நினச்சிட்ருக்குறோம் அவன் ஆண்டவன், நாம் அடிமை. இல்லை, நீ தான் ஆண்டவனா. யாரெல்லாம் பக்தர்கள் இருக்கிறார்களோ அவங்களுக்கு சேவகனாக இருப்பான். சேவகனாய், மந்திரியாய், நல்ல நண்பனாய் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த சேவகனாக வந்திருக்கக்கூடிய ஒரு சேவகன் பெறாத பிள்ளை, 9 பிள்ளை பெற்றான், ஒன்றும் உருப்படி இல்லை. ஆனால் ஒன்று வளர்த்தான். அவன் சேவகனாக தான் வந்தான் வீட்டுக்கு. கடைசியில் அவன்தான் நண்பனாய், மந்திரியாய், நல்ல ஆசிரியனுமாய், பண்பிலே தெய்வமாய், பார்வையிலே சேவகனாய், எங்கிருந்தோ வந்தான் ரங்கன் அப்படின்ற பாட்டு. அந்த பாட்டெல்லாம் கேட்கணும் நீ. இப்போ முருகன் யார்? அவன் சேவகன். அடியார்களுக்கு ஓடி போய் வேலை செய்கிற சேவகனே அப்படின்னு சொல்கிறார். மயில் ஏறிய சேவகனே. அதனால் ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய பறக்கக்கூடிய மயிலில் அவர் ஏறிக்கிறார். இருபத்தி 6வது பாடல். ஆதாரம் இலேன் அருளை பெறவே, நீதான் ஒரு சற்றும் நினைத்திலையே, வேத ஆகம ஞான வினோத மன அதீத சுரலோக சிகாமணியே. ஆதாரம் இல்லேன் அருளை பெறவே, நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே, வேதாகம ஞான வினோதமன அதீதா சுரலோக சிகாமணியே.
இங்கே சில சொற்கள் எல்லாம் ரொம்ப நுட்பமாக ஆராய வேண்டியிருக்கிறது. செம்பொருள் பற்றி பார்த்தோம். இங்கே மன அதீதா, வேதாகம ஞான வினோதா அப்படின்ற வார்த்தை. வினோதம்னா என்ன, வேதாகம ஞானம்னா என்ன, மனதிற்கு அதீதம் என்றால் என்ன, சுரலோக சிகாமணியே என்றால் என்ன அப்படின்னு நம்ம புரியணும். முருகனுடைய விளக்கறதெல்லாம் தத்துவ ஞானத்தை கொடுப்பது தான். அது உன்னை உனக்கு காட்டி கொடுக்குறது தான். எப்படிப்பட்டவன் நான், எனக்கு ஆதாரம் இல்லேன், அதிஷ்டானம் இல்லை, காப்பாற்ற ஒருவரும் இல்லை, புகலிடம் என்று எதுவும் இல்லை, ஆதாரம் இல்லேன், அனாதை நான், அருளை பெறவே நீயாவது காப்பாற்றுவேன்னு நான் தேடி வந்திருக்கிறேன். நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே, நீ நினைச்சி கூட என்னை பார்க்க மாட்டேங்கிறியே. நீ எப்படிப்பட்டவன், வேதாகம ஞான வினோத மன அதீத சுரலோக சிகாமணியே. உண்மையிலேயே அப்படி அர்த்தமா? நீதான் சற்றும் நினைந்திலையே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் முருகன் காணாமல் இருக்கிறாரு, இப்படி இவ்வளோ சொல்லிட்டு இருந்தார், சேவகன்னு சொன்னார், இன்றைக்கி எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கிறாரு. அங்கே போனால் பிஸியாக இருக்கிறாரு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் முருக பக்தர்களெல்லாம் அங்கே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. வள்ளி தேவையான ரொம்பவும் பிகு பண்ணிகிட்ருக்குறாங்க. உள்ள கேட்டுக்கே உள்ளே போக முடியல, அப்படி இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தமா? இல்லை. இதை நம்ம ஆழமாக பார்ப்போம். ஆதாரம் இல்லேன் அப்படின்னு சொன்னோம். ஆதாரம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிஷ்டானம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருளை உளது என்று சொல்லலாம், இதை உடைச்சிட்டு இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பொருளை இருக்குதுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். நான் ஒரு பொருளுக்கு அடுத்துறேன், அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு பார்க்கலாம். அரைக்குறை வெளிச்சத்தில் ஒரு கயிறு பாம்பாக தெரியுது, ஒரு பாம்பு. அந்த பாம்பு உளதுன்னு சொல்லுவீங்களா? பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? அறிவு வந்துருச்சு, லைட்டு போட்டோம்னா என்ன சொல்லும்? இல்லைன்னு சொல்லுவோம். சரி, லைட்டு போடாமல் இருந்தால் இல்லைன்னு சொல்லுவீங்களா? இருக்குதுன்னு சொல்கிறீங்க. உங்கள் வாயாலே ரெண்டையும் சொல்கிறீங்களே. அந்த பாம்பை பற்றி ஆசிப்போம். அங்கு பார்த்த பாம்புக்கு அதிஷ்டானம் இருக்கிறதா? உள்ளது என்று சொல்வதற்கு ஒரு அதிஷ்டானம் வேணும் இல்லையா? இப்போ இது உள்ளதுன்னு சொன்னோம்னா இதுக்கு அதிஷ்டானம் பஞ்சு, இதுக்கு அதிஷ்டானம் பஞ்சு. இல்லைன்னு சொல்கிறதுக்கும் அதிஷ்டானம் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் ஒன்று சொல்லலாம். இப்போ பார்த்தோம்னா முற்றிலும் இல்லாத பொருளாகிய வட்டமான சதுரம், ஆமை முடி அல்லது முயல் கொம்பு, இதுக்கு ஏதாவது அதிஷ்டானம் இருக்குதுன்னா முயல் அதிஷ்டானம், கொம்பு அதிஷ்டானம். ஆனால் முயல் கொம்புக்கு அதிஷ்டானம் இருக்குதுன்னா எதுவும் இல்லை. உளதென்று சொல்வதற்கும் அதிஷ்டானம் இல்லை, இலதென்று சொல்வதற்கும் அதிஷ்டானம் இல்லாதது ஒரு பொருள் இருக்குது, அது பேர் பாம்பு. அந்த பாம்பு எதுக்கு அதிஷ்டானமாக இருக்குது? இப்போ கயிறு அதிஷ்டானம்னு சொல்ல முடியுமா பாம்புக்கு? அதிஷ்டானம்னா அந்த பொருள் கூடவே இருக்கணும். இப்போது இந்த பானைக்கு அதிஷ்டானம் என்னங்க அப்படின்னு கேட்டால் மண்ணுன்னு சொல்கிறோம். அப்போ மண் இருக்குது இல்லை. ஆனால் நான் பார்த்த பாம்புக்கு அதிஷ்டானம் கயிறுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா உண்மையிலே அந்த பாம்பு அங்கே இல்லை, இங்கே தான் உண்டாச்சு. அப்போ உண்மையில் அதிஷ்டானம் எது? நம்ம புத்தி. அந்த புத்திக்கு அதிஷ்டானம் இருக்குதா பார்த்தா அதுவும் இல்லாத ஒரு பொருள், அதுக்கு ஒரு அதிஷ்டானம் வேணும். அதுதான் ஆதாரம், அதுதான் ஆத்மா. ஆதாரம் இல்லேன், இந்த பொய்யான இந்த சம்சாரம் சொல்லக்கூடிய பாம்புக்கு ஆதாரமே கிடையாது. அதுக்குன்னு சொந்த ஆதாரம் இல்லாதது, அது பேர் மித்யா அப்படின்னு பேர். மித்யாவுடைய லட்சணம் என்ன? உளது என்று சொல்வதற்கும் அதிஷ்டானம் இல்லாதது, இல்லை என்று சொல்வதற்கும் அதிஷ்டானம் இல்லை. அதிஷ்டானம் இருக்கிறத தான் இல்லைன்னு சொல்ல முடியும். இங்கே இல்லை சார், அங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். இல்லாததுக்கும் நமக்கு ஒரு அதிஷ்டானத்தை சொல்லி ஆகணும். இங்கே இல்லைன்னு சொன்னோம்னா அது இல்லை, இங்கே இல்லை, வேற எங்கேயாவது இருக்கலாம். அப்போ அதிஷ்டானம் இருக்குது. உளதற்கும் இளதற்கும் அதிஷ்டானம் உண்டு. ஆனால் உளதும் இளதுமாக இருக்கின்ற பொய்க்கு அதிஷ்டானம் எங்கே இருக்கிறது? அது புத்தி தான் அதிஷ்டானம். புத்திக்கு அதிஷ்டானம் கிடையாது, அதுவும் ஒரு பொய்யானது. இப்படி பார்க்கும் பொழுது நான் எப்படிப்பட்டவன்? ஆதாரம் இல்லேன். நான் சம்சாரி, துன்பப்படுகிறேன் சொல்வதற்கு
அவசியமே இல்லை, ஆதாரமே இல்லை. நான் ஆனந்த சுரூபமான ஆத்மா. அதனால் அவர்கள் சொல்கிறாரு, எனக்கு ஆதாரம் இல்லைன்னு எதை சொல்கிறாரு? சம்சாரியாக துக்கத்தில் இருக்கின்ற, கவலைப்படுகின்ற எனக்கு உள்ளே அதிஷ்டானம் என்று எதுவும் இல்லை, எல்லாமே கற்பனை. என்னுடைய மூளையிலே, என்னுடைய மனதிலே, என் புத்தியிலே தோன்றிய கற்பனை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் சற்றும் நினைந்திலையே. நினைந்திலேன்னு என்ன அர்த்தம்? ஒரு பொருள் மறந்தா தானே நினைக்கிறதுக்கு. வள்ளுவர் சொல்கிறார், உன்னே தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா நீ மறந்துட்டீங்களா? மறந்தா தான் நினைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அவர், உங்களுக்கு தும்மல் வருது, தும்முனா நம்மனாக்கா ப்ளஸ் அப்படின்வாங்க, இல்லை 100 100 200 அப்படின்னு வாய்ஸ் கொடுப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, கண் சிமெண்ட்றாங்க, வலது கண் துடிக்குது, தும்மல் வருதுன்னா அப்போ யாரோ நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போனா நீங்கள் மறந்துட்டு தான் நினைச்சிங்களா அப்படின்னு சண்டை பிடிக்கிறாங்க. இதெல்லாம் காமத்துப்பாலில் வள்ளுவர் எழுதுகிறார். மறந்தால் தான் நினைக்க முடியும். நீ சற்றும் நினைந்திலையேன்னு அர்த்தம்னா, நீ நினைக்க வேண்டிய அவசியம், என்னோடு எப்பொழுதுமே இருக்கிறாய், நீ தான் ஆதாரம். ஆதாரம் இல்லேன் என்னை நீ நினைக்கலேங்கிறது அட்ட பொய்யப்பா அப்படின்னு சொல்கிறார் முருகர். நீ தான் ஆதாரம், இங்கே என்னை நீ மறந்ததே இல்லை. ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே என்று நான் நினைத்தேன். நீங்களும் அப்படி நினச்சிடாதீங்க. அவர் ஆதாரமாக, அதிஷ்டானமாக எப்பொழுதும் உன்னிலே உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். சரி, நீ எப்படிப்பட்டவன்? வேத ஆகம ஞான வினோத. வினோதம் அப்படின்றால் என்ன? வினோதம் தமிழ் சொல்லலை, அது சமஸ்கிருத சொல். வினோதம் அப்படின்னா நாம் என்னக்கோ, என்ன வினோதமாக இருக்குதே, டீயை போட்டுட்டு காஃபின்னு சொல்கிறாங்களே. அப்புறம் சில பேர் சொல்கிறாங்க அது வினோதமாக இருக்குது, இங்கே பாருங்க இது வினோதம், அது ஒரு அர்த்தம் இருக்குது. வினோதம்னா அன்லாக்குன்னு அர்த்தம், திறந்து காட்டுறது. ஒருத்தர் வந்து எப்படி முடியணும்னு தெரில, அவர்கிட்ட கொடுங்க, அவர் செய்து கொடுப்பாரு. என் கூட ஒரு செயினுக்குள்ளே ஒரு செயினை மாட்டியிருக்கிறாங்க, இப்படி இழுத்தாலும் வரலாம், அப்படி இழுத்தாலும் வரல, இப்படி இழுத்து பார்க்குறான், அப்படி இழுத்து பார்க்குறாங்க, எல்லாம் முடிச்சுட்டு ஆனால் வெளியே வருவோன்னு சொல்கிறாங்களே, ரெண்டும் ஒரு வட்டத்துலேருந்து ஒரு வட்டத்தை பிரிக்கிறான் போல் இருக்குதுன்னு. அப்புறம் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அதை அப்படியே அலுங்காமல் எடுத்து இப்படி மடித்து இப்படி எடுத்து வெளியே கொடுக்குறாரு. ரெண்டு எப்படிங்க எடுத்த? வினோதமாக இருக்குதே. ரிடில் அன்லாக் ஆச்சுன்னா அது பேர் வினோதம்னு பேர். ஒன்று புரியாமல் இருக்கிற ஒரு பொருள் சட்டுன்னு விளங்கிடுச்சுன்னா அது வினோதம் அப்படின்னு அர்த்தம், அதுவும் ஒரு வினோதம்னு பேர். இன்னொன்று பொழுதுபோக்குறதுக்கு வினோதம்னு பேர். வினோதத்தில் இருக்கிறான், பொழுதுபோக்கு. நம்ம எந்த எடுத்துக்கணும்னா இங்கே வினோதம் அன்லாக்கிங், திறந்து காட்டுறவர், புரியாததை புரிய வைப்பவர். எதெல்லாம் புரிய வைக்கிறார் அவர்? வேத ஆகம ஞான வினோத. வேதம், ஆகமம், ஞானம், இதை நமக்கு விடுவித்து தருபவர். இந்த அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கணும். அதனால் என்ன அப்படி புரிஞ்ச பிறகு என்ன ஆகும்? ஆதாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, என்னை அருளை தருவதற்கு நினைத்தும் பார்க்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே இருப்பது ஒன்றுதான். இது அவருக்கு வினோதமாக இருக்கிறது. வேதம் என்றால் என்ன? ஆகமம் என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் தாத்பரியம். ஒரு புஸ்தகம் இருக்குதுன்னு வைங்க, அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த விஷயந்தான் அதனுடைய தாத்பரியம். தாத்பரியம்னா அதை கரைச்சி குடிச்சு இதாங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் ஞானம். என்னங்க புஸ்தகமாக படிச்சிங்களே, என்ன கிடைச்சிதுன்னா ஒரு ஞானம் கிடைச்சிதுங்க, ஒரு அறிவு கிடைச்சிது. இப்போ ஞானம் என்பதை நம்ம எப்படி பெறணும்? அது ரிடிலாக இருக்குதான். அந்த ஞானம் நமக்கு வேதத்தில் ஆகமத்தில் தான் இருக்குது. ஆனால் அது ஒரு ரிடில், அது ஒரு புதிராக இருக்கிறது, நமக்கு புரிய மாட்டேங்குது, ரகசியமாக இருக்குது. அப்படிப்பட்டதை நீ ஈஸியாக விடுவிச்சு கொடுத்தையே. மற்றவங்களுக்கு நான் போய் எங்கேயும் போய் ஸ்கூலில் போய் படிக்கலை, குருகுலத்தில் போய் படிக்கலை, நீயே வந்து எனக்கு சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்கிறார். தாமே வந்து அருள் செய்தார் அப்படின்னு சொல்கிறார். தாமே வந்து அறிவித்தார்னு சொன்ன ஒரு பாட்டு. ஞானம் என்பது நம்ம தாத்பரியம் அப்படின்னு சொல்கிறோம். கருத்து பிழிவு, உள்ளடக்கம் எதனுடையது?
வேத ஆகம. ஆகமம் என்றால் என்னன்னா வேதத்தை மந்திர ரூபமாக இருக்குது. வேதங்களெல்லாம் மந்திர ரூபமாக இருக்கும். அது நிகிதம் குஹாயாம் அப்படின்னு சொல்லும். ஆனந்த பிரம்மேதி விஜானியாத். ஆத்மானம் விஜானியாத். அயமஸ்மி இது பூருஷக கிமிச்சன்னு கஷ்ய காமாய சரீரம் அனுஸ்வஞ்சரேத் அப்படின்னு ஒரு பிருகதாரண்ய உபநிஷத். இது மந்திரம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? மந்திர ரூபமாக இருக்கிறது பேர் வேதம்னு பேர். இந்த வேதம் மந்திரமாக சொல்லிடுச்சே, இப்படி ஒன்று சொல்லிச்சே, எனக்கு புரியலையே. தன்னை ஒருவன் அறிந்து கொண்டால் ஆத்மானம் சேத் விஜானியாத். தன்னை ஒருவன், ஆத்மானம் தன்னை ஒருவன் விஜானியாத் அறிந்து கொண்டால் எப்படி அறிஞ்சுக்கணும்? புருஷம் இத, புருஷன் என்று, உத்தம புருஷன் என்று, அழியாத புருஷன் என்று, அக்ஷர புருஷன் என்று, மாறாத ஆனந்தமயமான பிரம்மம் என்று தெரிந்து கொண்டால் அப்படின்னு அர்த்தம். அந்த மந்திரத்தின் முதல் இவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? எதை ஆசைப்படுவான், எதை செய்வான், எதுக்கு இந்த சரீரத்தை அலட்டிக்கிறான்? சரீரம் அனுஸ்வஞ்சரேத். ஜுரம்னாக்கா தவிப்பு. தவிப்புக்கு ஜுரம்னு பேர். ஏன் ஜுரம் பிடிச்சா மாதிரி இருக்கிறான் அப்படி? தவிப்பு. எப்படிவே தவிக்கிறாங்க தெரியுங்களா? ஹாஸ்பிட்டல் முன்னாடி போய் பாருங்கள், வார்டிலெல்லாம் ரோடு அங்கே அவசரமாக தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வேகமாக ட்ரே தள்ளிட்டு போகிறாரு, ஒருத்தர் கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு போகிறாரு, ஒருத்தர் துண்டு எடுத்துகிட்டு போகிறாரு, ஒருத்தர் ஸ்ட்ரெச்சரில் ஒரு உடம்பு எடுத்துகிட்டு போகிறார், துணி போட்டு. இன்னொருத்தர் எங்கேயோ ஓடுறாங்க, ஒருத்தர் அலைஞ்சிட்டு போகிறாங்க. அங்கே போனால ஒரு தவிப்பு மயமாக இருக்குது. மார்க்கெட்டில் போனால் ஒரே தவிப்பு. தங்க கடையிலையோ அல்லது துணி கடையிலையோ பட்டாசு கடையிலையோ பலகார கடையிலையோ பாரு தவிக்கிறாங்க. எப்போ டேபிள் காலியாகணும். அவன் மெல்ல சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, எழுந்துடுவார், வேலையை மூடுவார்னா காஃபி அப்போ தான் ஆர்டர் பண்ணியிருந்தார். இவர் எழுந்துக்குவாருன்னு பார்த்துட்டு இருக்கிறார். அப்புறம் அந்த அம்மா ஒன்றும் சாப்பிட்டு முடிக்கல, இவர் எழுந்துட்டார். தவிக்கிறாங்க இப்போ சுற்றி இருக்கவங்க. உலகம் எல்லாம் தவிச்சுக்கிட்டு. இது பேர் அனுஸ்வஞ்சரேத். ஸ்வஞ்சரேத். இப்படி தவிக்கிறீங்களே, எப்போ கிடைக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ கிடைக்கும்? இந்த தவிப்பெல்லாம் நீங்கிடும் அப்படின்னு அந்த மந்திரம் சொல்லுது. நமக்கு புரிய மாட்டேங்குது. எப்படிங்க தன்னை அறிந்து கொண்டால் தவிப்பு போயிடுங்கிறான். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயம் அஸ்மி இது புருஷக சரீரம் அனுஸ்வஞ்சரேத் கிமிச்சன்னு கஷ்ய காமாய. எதை விரும்பி எதுக்காக இந்த உடம்பு அலட்டிக்குவான்? தன்னை அறிந்து கொண்டால். இப்படி சொல்லிட்டா இந்த மந்திரத்தில் என்ன தெரியுது நமக்கு? தன்னை ஒருவன் அறிந்து கொண்டால் அவன் அனைத்தும் அடைந்ததாகிறான், ஆனந்தமாக இருக்கிறான், அவன் எதை குறித்தும் தவிப்பதில்லை அப்படின்னு சொன்னான். புரியலல்ல? அப்போது ஆகமத்துக்கு போகணும். ஐயா ஆகமம் நீ கொஞ்சம் விளக்குறியான்னு நான் சொல்கிறேன் கேள். வேதத்தில் இருக்கிற விஷயங்களெல்லாம் ஆகமத்தில் புட்டு புட்டு எழுதியிருக்கும். இங்கே பார், இருப்பதெல்லாம் 2 தான். அதை மொத்தம் நான் 3ஆக பிரிக்கிறேன். முதல்ல 2ங்குது, அப்புறம் அது 3ஆக பிரிக்கிறேன். என்ன 3? இயக்குவது, இயங்குவது, அனுபவிப்பது அப்படின்னு சொல்லுது. ஈஸ்வர தத்துவம், ஆத்ம தத்துவம், பிரகிருதி தத்துவம் அப்படின்னு சொல்லுது. சரி, இன்னும் புரியலைங்களே. வேதம் தானே புரியல. முதல்ல இது புரிஞ்சுக்க. இதுவும் புரிய மாட்டேங்குதே, இன்னும் புட்டு புட்டு விளக்குறேன் சொல்லி. இந்த ஈஸ்வர தத்துவம் 5. அப்படியா? அது என்ன 5? நாதம், விந்து, மகேஸ்வரன், சுத்த வித்தை, சதாசிவம் அப்படின்னு சொல்லி. ஒன்றும் புரியலை. அப்புறம் நடுவில் இருக்குது ஏதோ ஆத்ம தத்துவம்னு சொன்னீங்களே, அது என்ன? வித்யா தத்துவம் என்ன? அது 7 இருக்குது. இதுவும் 7ஆ? அப்புறம் ஆத்ம தத்துவம் அது ஒன்று இருக்குது, 24. இந்த 24 + 7 + 5 எத்தனை இருக்குது பாருங்கள்? 36 தத்துவம். 36 தத்துவம் மூச்சு விட்டு எல்லாம் கற்று முடித்த பிறகு சைவ சித்தாந்தம் புரியுது. இது பேர் ஆகமம்னு பேர். சைவ ஆகமம் வேதத்தில் இருக்கிறத இப்படி பிரித்து போட்டு இத்தனை நம்பரில் கொடுத்து முடிஞ்சுன்னா, இந்த நம்பர் எண்ணிக்கை வச்சு பேசுகிறாங்க பாரு, அவங்க பேர் சாங்கியர்னு பேர். ரொம்ப சாங்கியம் பார்க்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கணக்காக இருக்கிறானே, இத்தனை கல் வை, இத்தனை பொருள் வை, இத்தனை எண்ணெய் வை, இத்தனை திரவியம் போடுன்னு எல்லாம் கணக்காக செய்கிறாங்க பாரு, அவங்க பேர் சாங்கியர்கள். சாங்கியம் பார்க்கறதுங்க.
இந்த சாங்கியர்கள், சைவர்கள், வைஷ்ணவர்கள் இவங்களாம் ஆகமத்தின் அடிப்படையில் ஒரு மதத்தை உண்டாக்கிக்கிறாங்க. அந்த மதத்தை உண்டாக்கிக்கிடும் போது அந்த மதங்கள் என்ன சொல்லுது? இறைவன் வேறு, மனிதன் வேறு, உலகம் வேறு, 3 பொருள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதன் அடிப்படையில்? ஆகமத்தின் அடிப்படையில். உண்மையிலே வேதம் என்ன சொல்லுது? இருப்பது ஒன்று தான். அப்போ ஒன்றை புரிஞ்சுக்கிறது என்ன பண்ணணும்? 36 கற்றுக்கணும். 36 கற்ற பிறகு 36 அது ஒன்று தான்னு தெரியணும் இல்லையா? அந்த இடத்துல மட்டும் இங்கே பாடத்தை விட்டுருவாங்க. சைவ சித்தாந்திகள், வைஷ்ணவர் என்ன பண்ணுவாங்க? இந்த 36 ஒரு பொருள் தான், இதெல்லாம் மித்தியான்றது ஒத்துக்க மாட்டாங்க. இது சத்தியம்னு வச்சுருவாங்க, பிரம்மத்தை விட்டுருவாங்க அம்போன்னு. ஆனால் அப்படி இல்லை. இந்த வேதத்திலும் ஆகமத்திலும் இருக்கிற ஞானத்தை தருபவனடா நீ அப்படிங்கிறார். நீ வேதம் படித்தா புரியாது, ஆகமத்தை படுத்தா பண்ணுறீங்க. வேதம் கொஞ்சம் புரியாத இருந்தால் இது இன்னும் ஒன்றும் புரியாமல் போயிடும். சரியாக தெரிந்தாலே சித்தாந்தம், தெரியாமல் போனாலோ வேதாந்தம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. 2 தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம். தெளிவாக தெரிஞ்சிருச்சு, ஆனால் உண்மை தெரியல. தெளிவாக அது புட்டு புட்டு பேசியாச்சு, ஆனால் பிரம்மம் தெரியல, மித்தியா தெரியல. தெரியாமல் போனாலும் அது வேதாந்தம். இப்படி 2 பேர் சொல்கிறாங்க. ஆனால் நீ அப்படி இல்லையே. வேத ஆகம ஞான வினோதா, எ பர்சன் ஹூ அன்லாக்ஸ் போத் அப்படின்னு சொல்கிறார். நம்மள கொடுத்து வச்சுங்க அருணகிரிநாதருக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்குது. அப்போது ஆதாரம் இல்லேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்தலையே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? உண்மையிலேயே அது பொய். நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்? வேத ஆகம ஞான வினோதா மன அதீத சுரலோக சிகாமணியே. ஏன் அப்படி சொன்னேன்னா, நான் மனதுக்குள்ளே தான் உன்னை தேடினேன். அதனால தான் ஆதாரம் காணும்னு நினச்சிக்கிட்டேன். மனசுக்கு ஆதாரம் தானே நினச்சிக்கிட்டு இருந்தது. தனக்கு ஒரு ஆதாரம் என்று இருக்கிறது அப்படின்னு நான் இப்போ தெரிந்து கொண்டேன். அதனால் நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால், மன அதீதம். சில உபனிஷத் சொல்லுது, மனதால் அறிய முடியாது, மனதால் தான் அறிய முடியும் அப்படின்னு சொல்லுது. இதுவும் வேத மந்திரம். என் மனுதே மனுஷா, மனதால் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று சொல்லு, எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லுது. இந்த மனமும் அறிவும் சொல்லும் அந்த இறைவனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு கை விரிச்சிட்டு வந்துடுச்சு, எனக்கு ஒன்றும் தெரியலங்க, ஆளை விட்டுருங்க அப்படின்னு ஒன்று சொல்லுது. இன்னொன்று சொல்லுது, இதை மனதால் தான் அறிய முடியும்னு ஒன்று சொல்லுது. வேதமே சொல்லுது. இதுவே இப்படி சொல்லுது, அப்படி சொல்லுதே. இவர் சொல்கிறாரு, எந்த மனதால் அறிய முடியும், எந்த மனதால் அறிய முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. சாதாரண மனதால் அது அறிய முடியாது. எந்த மனது ராகத்வேஷங்களை நீக்கிவிட்டதோ, மனம் தூய்மை அடைந்ததோ, அந்த மனதால் அறிய முடியும். கேன உபநிஷன் சொல்லுது, எதனால் கண் பார்க்கிறதோ, எதனால் செவிகள் கேட்கிறதோ, எதனால் மனம் நினைக்கிறதோ அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லி. அப்போது மனம், இப்போ கண்ணு வழியாக மனசு பார்க்குது. இப்போ கண் வெளியே இருக்க பொருளெல்லாம் பார்க்குது. இங்கே இருக்க பொருள், இங்கே இருக்கிற பொருளை கண் பார்க்குது. ஆனால் அந்த பொருள் கண்ணை பார்க்குமா? பார்க்கப்படும் பொருள் பார்ப்பவனை அறியாது. இது உண்மைதானுங்க. இப்போ கண்ணு தெரியுதான்னு கண்ணுக்கு தெரியுமா? மனசு தானே சொல்லும். இந்த கண்ணு தெரியுது சார், இந்த கண்ணு கொஞ்சம் டல்லாக தெரியுதுன்னு. அப்போ இந்த கண்ணு ஒன்று சொல்லலையே, மனசு தானே சொல்லிச்சு. அப்போ மனம் கண்ணை அறிந்ததால் கண் மனதை அறியுமா? அப்போது பிந்தையது முந்தையது அறியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? விஷயங்களெல்லாம் புலன்களை அறியாது, புலன்களெல்லாம் மனதை அறியாது, அறிவிப்பவனை அறியாது. மனதை அறிவிப்பவன் ஒருத்தர் இருக்கிறான்ல, ஆத்மா, அவனை மனது அறியுமா? இதே லாஜிக் பயன்படுத்த மனம் அறியாது. அதனால் மன அதீதன், மனதுக்கும் மேலானவன். விஷயங்களை விட சூட்சுமமானது புலன்கள், புலன்களை விட சூட்சுமமானது பிராணன், பிராண விதமாக சூட்சுமமானது மனம், மனதை விட சூட்சுமமானது புத்தி,
புத்தியை விட சூக்ஷ்மமானது ஆத்மா, அதுவும் சூக்ஷ்மமானது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லு. இப்போ மனதால் கட்டாயம் அது பார்க்க முடியாது. கண் எப்படி மனசை பார்க்காதோ, மனம் எப்படி ஆத்மாவை பார்க்காதோ, விஷயங்கள் எப்படி கண்ணை பார்க்காதோ, அதுபோல் மனம் பார்க்க முடியாது. ஆனால் மனம் அதனுடைய ஃபெக்கல்ட்டியில் அது கிடைக்காவிட்டாலும் அது மன தூய்மை அடைந்தவனுக்கு அது விளங்கிவிடும். எந்த மனதால் அறிய முடியும்? எந்த மனது ராகத்வேஷங்களை நீக்கி சமதமாதி ஷட்கம்னு சொல்லக்கூடிய விவேக வைராகியங்கள் எல்லாம் பெற்றதோ அந்த தூய மனத்தால் நிச்சயமாக ஆத்மாவை அறிய முடியும். ஏனென்றால் ஆத்மாவை அறியிடமே மனம்தான். கையிலேயே வெண்ணெயை வச்சுட்டு ஊரெல்லாம் அலைஞ்சா மாதிரி ஆத்மாவாக நான் இருந்து கொண்டே ஆத்மாவை தேடிது போல பத்தாமவனாக நான் இருந்து கொண்டு பத்தாமனை நாடுவேன். அப்போ பத்தாமவனை அறியாதவன் யார்? ஒரு மனசானே. பத்தாமனை அறிஞ்சவன் யார்? அதே மனம்தான். அப்போ முதல்ல இருக்க பத்தாமவன் அறியாதவனுக்கு அது மனோ அதீதமாக தான் இருந்தது. அவன் மனசால் கண்டுபிடிச்சிட்டானா? இல்லை. இன்னொருத்தர் வந்து சொன்ன பிறகு அவன் எப்படி கண்டுபிடிச்சான்? தன் மனதை கொண்டு தான் கண்டுபிடிச்சான். அப்போ சமாதானம் அடைந்த மனம் பத்தாமவன் இருக்கிறான்னு சமாதானம் பண்ண பிறகு தான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். நீ தான் 10வது ஆள் சொல்லிட்டு போயிருந்தான்னு வைங்க, இப்போ பெரியா வந்து சொல்ல வந்துட்டார், நாங்கள் இத்தனை நேரம் போட்டு அவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீ தான் 10வது அப்படின்னு சொல்கிறான் வச்சுங்க. அவனுக்கு புரியல இன்னும். நாங்கள் தான் எண்ணி பார்த்தோமே, இவர் என்னையே சொல்லிட்டு போகிறார் 10வது ஆள். உண்மையிலே அவன் தான் 10வது ஆள். பத்தாமவன் இருக்கிறான்னு சொன்ன பிறகு, பரோட்சமாக தெரிந்த பிறகு எங்கே இருக்கிறாங்க? நீதாண்டா அப்படின்னு சொல்லும்போது அப்போ புரியுது. அப்போ அத்தியாரோபம் பண்ணி அபவாதம் பண்ண வேண்டியது. இந்த முறையை பண்ணுறோம். அப்போ மனதால் அறிய முடியாதுங்கிறது அத்தியாரோபம், மனதால் தான் அறிய முடியாது அபவாதம். இந்த முறையில் தான் அந்த உபநிஷத்தில் சொல்லி கொடுக்குது. அதனால் நீ மனோதீதன், மனதால் நீ சுலபமாக பெற முடியாது. ஆனால் ராகத்வேஷங்கள் அற்ற தூய்மையான மனதால், ராகத்வேஷன்னா பத்தாமவன் காணுன்னு அலைஞ்சிட்டு இருந்தானே, அது நின்ன பிறகு அவனுக்கு தெளிவாக புரியுது. அப்புறம் எப்படி காட்டுறார் அவர்? அவன் வாயாலே 10வதுன்னு சொல்ல வைக்கிறார். அவனே என்ன வச்சு நீ சொல்லு 1 2 3 10வது வரும்போது அவனே அது சொல்லுவானா என்ன? வெக்கப்பட்டு தர 10ங்க. அதனால் மன அதீதா சுரலோக சிகாமணியே. சிகாமணின்னா சிகைன்னா தலை, அல்லது தலையில் இருக்க தலைப்பாகை அல்லது கிரீடம். அதில் ஒரு மணி பெருசாக வச்சுருப்பாங்க, அது சிகாமணி. கிரீடம் பார்த்தோன்னா அதுதான் கண்ணு அங்கே போகும். ஆளை பார்த்தோன்னே கிரீடத்துக்கு போகும். கோயிலில் போனோம்னா அப்புறம் அதில் இருக்க மணியை பார்க்கும். அவ்வாறு எல்லாரும் கடைசியாக உற்று நோக்குகின்ற ஒரு பொருள் அது நீதான். தேவலோகத்திலும் சுரலோகத்திலும் அனைத்திலும் முருகா நீதான் சிகாமணி அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னொன்னையும் பார்த்துடலாம். இருபத்தி 7வது பாடல். மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான், என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ, பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயில் ஏறிய வானவனே. மறுபடியும் இதில் பெரிய விஷயம் இல்லை. முருகனுக்கு நிறைய அடைமொழி தரார். தன்னை பற்றி எப்படி பேசுகிறார்? மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய நான், மின்னல் மாதிரி தோன்றி மறைகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நான் உண்மைன்னு நினச்சிட்டேனே. என்னே விதியின் பயன் இதுவா? என் தலைவிதி இதுவா? நான் செய்த இந்த தர்ம அதர்மங்கள் புண்ணிய பாவங்களுடைய பலன் இப்படி இது தானா? நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணேன், எவ்வளோ தீமையும் பண்ணேன், கடைசியில் என்ன பண்ணேன்? திரும்ப திரும்ப இந்த மின்னே நிகர் வாழ்வை, மின்னல் போல் தோன்றி மறைகின்ற வாழ்வை நான் அடைவது தானா? இதை தான் பயனாக பெற்றேனா? அவ்வளோ புண்ணியம் பண்ணனே, அந்த புண்ணியத்தில் என்ன கொடுத்த நீ எனக்கு? மறுபடியும் இந்த மின்னல் போன்று மறைகின்ற வாழ்க்கையை தானே எனக்கு திருப்பி கொடுக்குற. பொன்னே மணியே பொருளே அருளே மயில் ஏறிய வாகனனே மன்னே அப்படின்னு சொல்கிறார். இப்போ மின்னே நகர் வாழ்வை அப்படின்னா என்ன? மின்னல் எவ்வளோ நேரம் இருக்குங்க? ஒரு க்ஷணம், ஒரு செகண்ட். அப்போ நம்ம கேமராவை திறந்து ரெடியாக வச்சுருக்கணும்.
மின்னல் வந்த பிறகு நீங்கள் எடுத்த முடியாது. நீங்கள் விரல் அமுக்கிறதுக்கு முன்னாடி மின்னல் போயிடும். அப்போ நீங்கள் ஷட்டரை திறந்து வச்சுருக்கணும். அப்போ கூட நீங்கள் அமுக்கக்கூடாது. இப்போ லாங் எக்ஸ்போஷர், ஏன்னா டார்க் நைட்டு தானே, அதனால் எவ்வளோ நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாலும் அது ப்ளீச் ஆகாது, பெலுமை. இல்லை டார்க் நைட்டில் வானத்தில் நீங்கள் ஷட்டரை திறந்து வச்சுட்டு இருக்கணும். பளிச்சுன்னு போது நீங்கள் ஃப்ளாஷ் அடிக்க வேண்டியதில்லை, அவரே ஒரு ஃப்ளாஷை காமிச்சிடுவார். சுயம் வேத்தி விட்ட உடனே அதுக்கப்புறம் நீங்கள் கையை விட்டால் போதும். டெவலப் பண்ணி பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக. அந்த சில பேர் 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ணுவாங்க. நல்ல மின்னல் இருந்துகிட்டு இருந்ததுன்னா திறந்த உடனே லாபகரமாக வந்துடும். இடி மின்னலாக இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. இப்போ நம்ம கேமரா வச்சுருந்தோம், யார் வேணாலும் இருக்கலாம். பட்டாசு விடும்போது அப்படி தான். ராக்கெட் போகும்போது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. முதல்ல திறந்து வச்சுருந்தோம்னா அது சர்றன்னு மேலே போய் வெடிக்கிற வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். அது மூவியில். சரி, மின்னலுங்கிறது எவ்வளோ நேரம் இருக்கும்? சன நேரம். இந்த வாழ்க்கை அப்படி மின்னல் மாறி அப்படின்னா ஒரு அர்த்தம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு பூச்சி, மழை காலம் இல்லையா, விட்டில் பூச்செல்லாம் அப்படியே பறந்து வந்துட்டுருது. காலைல விழுந்து பார்த்தோம்னா அதனுடைய இறகுகள்லாம் காணும், ஒன்று கூட உயிரோடு இல்லை. அப்புறம் வயிறு பெருத்தா பல்லி 2 ஓடுது. அன்னைக்கு தான் பிறந்ததுங்க இந்த ஈசல்கள்லாம். அன்னைக்கு தான் பறந்து 4 தடவை தான் ரெக்கை அடிச்சுது. அதுக்கப்புறம் பொத்துன்னு விழுந்தது, வாயில் போய் மாட்டிச்சு இந்த வெளிச்சத்தில். இப்போ நாம் அது வாழ்க்கையை பார்த்தா மின்னல் மாதிரி வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம வாழ்க்கை என்ன சொல்லுவோம்? எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அவங்க இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் தான் போய் நாங்கள் விளக்கில் போய் சாவோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விளக்கு தான் நாடு. அப்போ இப்போ பார்த்தோம்னா எத்தனை ஈசலுக்கு போயிருக்கோம், பேரன் பேத்தி எல்லாம் இங்கே செத்துருக்குது. அவங்க சொல்லுவாங்க, இந்த விளக்கு தான் நாங்கள்லாம் செத்த இடம், எங்கள் சமாதி. இந்த ஓனர் இருக்கிறாரே அவர் பெரிய கடவுள் அப்படின்னு. அதை பார்த்தா நம்ம வாழ்க்கையை பெருசாக தெரியுது. இந்த பூலோகத்தினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்ப்போம். இது 5 பில்லியன் வருஷமாக, 50 கோடியோ அப்படி இருக்கலாம். அப்படி இத்தனை கோடி காலமாக இருக்கின்ற இதில் நம்முடைய 100 வருஷம், 30, 40 வருஷம், 50 வருஷம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கன்சிமிட்டர் நேரம் தானே இருக்கும். அப்போ அங்கே ஒரு பாறாங்கல் இருக்குது. அந்த பாறாங்கல் அங்கேயே தான் இருக்குது. எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க. எவனோ ஒருத்தன் குரோபேக்னு ஒருத்தன் உட்காந்தான், ஞான்றதால்னு உட்காந்தான், அப்புறம் ஹோமோசேப்பின்னு உட்காந்துருக்கிறான், இப்போ செல்ஃபோனோட ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான். இதுக்கு முன்னாடி ஒரு குரங்கு உட்காந்துருந்து, அதுக்கு முன்னாடி பல்லி, ஓணான், தும்பி. இந்த பாறை பார்க்கும், இதுங்கெல்லாம் மின்னல் மாதிரி தோன்றி மறையுது. அவரை பார்த்தோன்னா பிரபஞ்ச வயசை பார்க்கும்போது பார்த்தா இந்த பாறை கன்சியூமினேட்டில் கன்சியூமினேட்டில் போயிடுச்சு. இந்த பூமியினுடைய வாழ்க்கையே ஒரு செகண்டு போகுது. அதனால் இந்த பூமியினுடைய வாழ்க்கையும் அவ்வளோதான் இருக்குது. இப்படி ஒன்று எடுத்துக்கலாமா? சரி, இது நமக்கு திருப்தியாக இருக்க மாட்டேங்குது. என்ன தான் சொல்லுங்கள் சார், நான் இப்படி இருந்தால் 70 வருஷம் இருக்கிறதில்ல, எவ்வளோ நாள். இதை போய் நீங்கள் மின்னல்னு சொல்ல முடியாது. வாழ்க்கைங்கிறது அனுபவம் தானேங்க. இந்த பாறைக்கெல்லாம் அனுபவம் இல்லாதனால அது வாழ்க்கைன்னு சொல்கிறது இல்லை. வாழ்க பாறையே அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. மனுஷன் தான் சொல்கிறோம் வாழ்க வாழ்கன்னு. வாழ்க்கை எதுன்னு அனுபவங்கள் தானே. அனுபவங்கள்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னு கேளுங்க. அனுபவத்தின் நேரம் எவ்வளவு? ஒரு க்ஷணம் தானுங்க. எவ்வளோ அனுபவம்? நீங்கள் 10 நிமிஷம் ஒரு அனுபவம் சொல்லுங்கள். இப்போ ஊஞ்சலில் ஆடிட்டு இருக்கிறீங்க, அந்த ஊஞ்சல் இப்படி போகும்போது ஒரு அனுபவம், கீழே வரும்போது ஒரு அனுபவம், வெவ்வேறு அனுபவம் தானே. இப்போ மேலே போகிற அனுபவம் அப்படி நின்று போச்சுன்னா என்ன ஆகும்? அப்படி ஆகிறது இல்லையே. நாக்கில் போட்ட அந்த இனிப்புக்கு போய் அனுபவம் நின்று போச்சுன்னு வைங்க, அவ்வளோதான். ஒரு தடவை தான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் வேலை வைக்க முடியாது. நாக்கு அப்படியே இனிப்பாக இருக்கும். கண்ணை ஒன்று பார்த்துட்டீங்க வைங்க, யானையை பார்த்துட்டீங்க, அப்படியே நின்று போச்சு அந்த அனுபவம். அந்த யானை மிதிச்சு போயிடும். அதுக்கப்புறம் வேறு அனுபவம், கிட்ட வந்த அனுபவம் கூட தெரியாது. ஒரு அனுபவம் எவ்வளோ நேரம் இருக்குங்க? ராட்டினத்தை சுற்றா கூட சுற்றுகின்ற அனுபவம் எவ்வளோ நேரம் இருக்கும்? சுற்றிக்கிட்டே இருந்தால் தான் இருக்கும். எவ்வளோ நேரம் ஒரு பொருள் அந்த சுத்திரத்தில் எடுத்துருக்குது? ஒரு சன நேரம் தான் இருக்குது. எல்லா அனுபவங்களுமே காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் துண்டுபடுத்தப்பட்டு தானே இருக்குது.
ஒவ்வொரு அனுபவமும் எவ்வளோ இருக்குது. இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு, அந்த பாட்டை நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு வைங்களேன், உண்மையிலேயே நீங்கள் வந்து துண்டு துண்டாக அனுபவிக்கிறீங்க, ஒவ்வொரு எழுத்தாக தான் அனுபவிக்கிறீங்க. ஆனால் கோர்த்து நீங்கள் பார்க்குறீங்க. நான் உண்மையிலேயே அனுபவங்கள் அப்பப்போ தோன்றி மறைஞ்சிருது. நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் இருப்பீங்க. என் கண்ணு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்களை பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் உங்களை பார்க்க வேண்டியதுன்னா பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அனுபவத்தோடு போயிடும். ஒவ்வொரு உணர்வுகளும் புலனார் கண் காட்சியும் நாக்கில் சுவையும் சப்தங்களுமே நமக்கு உணர்வை கொடுத்துட்டு மறைஞ்சு போகுது. உணர்வை கொடுத்துட்டு மறைஞ்சிடுச்சு. நம்முடைய நினைவு சக்தி தான் நமக்கு அந்த உணர்வை தேக்க வச்சிருது. சரி, உணர்வு சக்தி நமக்கு தேக்க வச்சிருச்சுன்னு வைங்களேன், இதான் ஒரு தடவை சாப்பிட்டல ஐஸ்கிரீம், வாழ்நாளே இனிமேல் சாப்பிடவே கூடாது, நினைவுலேருந்து எடுத்து சாப்பிடு. அப்புறம் முடியுமா? அப்புறம் அப்பப்போ ஐஸ்கிரீம் நினச்சி பார்த்து நாக்கில் எச்சில் வந்துடணும், முடியுமா? உண்மையான அனுபவம், கனவு அனுபவம், நனவு அனுபவம் சமமாக இருக்காது. நினைவில் இருக்கிறத பொருள் எப்படி உங்களுக்கு அனுபவம் தரும்? அதுவும் எவ்வளோ நேரம் நினச்சிக்கிட்டு இருக்க முடியும் உங்களால்? மனம் ஒருவர் நிற்கிறது இல்லை, ஐஸ்கிரீமே நினைக்கிறது முடியறதில்லை. இதைத்தான் சொல்கிறார், மின்னே நிகர் வாழ்வு. உன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் சன நேரத்தில் மறைந்து போகுது. அப்போது இன்பமும் மறைஞ்சு போயிடுது. எவ்வளோ நேரம்? ஆமாம், கண்டினியூஸாக நீங்கள் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் இன்பம் இருக்கும். விட்டுட்டோம்னா அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் கேப் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டாக்கில் வாய் போயிடும். அப்புறம் சரன்னு சவுண்டு வரும், ஒன்றும் இருக்காது, அங்கே இளநீர். அனுபவம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அப்பா இன்னொரு தடவை வந்துட்டு அந்த ரோட்டில் போகும்போது இளநீர் வாங்கி தருவார். அனுபவங்கள் எல்லாம் தோண்டி தோண்டி. இப்போ இன்பம் மறையுதுன்னா துன்பம் மட்டும் என்ன? அப்போது இன்பம் நீடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, முடியல. துன்பம் மட்டும் நீடிக்காது இல்லை. ஆனால் ஏன் கஷ்டப்படுறீங்க? அதுவும் மறைஞ்சு தானே போகுது. நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களே. இன்பத்தெல்லாம் நினச்சி பார்த்தா இன்பம் தர மாட்டேங்குது, ஆனால் துன்பத்தை நினச்சி பார்த்தா துன்பம் கொடுக்குது பல மடங்கு. அது ஸ்மிருதி ரூபம். இந்த நினைவுனால தான் இந்த உலகம் நமக்கு தவறாக தெரிகிறது அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். ஸ்மிருதி ரூப அனுபவம் ஏவ அத்தியாசம்னு சொல்கிறார். வெளியே இருக்கக்கூடிய இந்த சிப்பி வெள்ளி காசு அப்படின்னு உன்னை ஓடி போய் எடுக்க போகுதில்ல, காசு பாங்க அப்படின்னு. அது காரணம் என்ன? உன்னுடைய ஸ்மிருதி, வெள்ளி நினைவு அங்கே இருக்கிற பொருளை வெள்ளியாக பார்க்க வச்சிருது, உன்னை ஏமாத்துது. எப்பயோ பார்த்த பாம்பு இன்னைக்கு கயிறில் தெரியுது, பயந்து ஓட வைக்குது. உள்ளதை உள்ளபடி பார்க்காமல் தடுப்பது எது? ஸ்மிருதி தானே. ஸ்மிருதின்னா நினைவுகள்னு அர்த்தம். உன்னுடைய நினைவுகளை நீ கொட்டி வச்சிருந்தீன்னா உலகத்தை உள்ளபடி பார்க்க முடியாது. இது நேற்று போன வருஷம் வாங்கின சட்டை இன்னைக்கு தீபாவளி புதுசாக வாங்கினது காரணம் நினைவு. நினைவு இல்லைன்னா என்றைக்கும் புதுசாக தான் இருக்கும். என்னங்க அதையே போட்டு போகிறீங்கண்ணே, அப்படியே நேற்று இதான் போட்டு போனேண்ணா அப்படின்னு மறந்துட்டீங்களா? அது அப்பா மறந்துட்டார், விட்டுடு, துவைக்க வேண்டாம், அதையே போட்டு போயிடுவார். நமக்கு நினைவு தானே இவன் கெட்டவன், இவன் நல்லவன், இது எனக்கு பிடிக்கலை, இது பிடிக்குதுங்கிறது நினைவுலன்னு தானே சொல்லுது. கண்ணு சொல்லலையே, மனம் சொல்லலையே, புத்தி சொல்லலையே, நினைவு தானே சொல்லுது. அப்போது வாழ்க்கை முழுக்க துன்பமும் இன்பமும் உன் நினைவுகள் தான். இந்த நினைவுனால தான் இது இன்பம் தரும்னு நினச்சா அதை சாப்பிட்டுட்டோம், இது துன்பம் தரும்னு விலகிட்டோம். எல்லாம் நினைவு ரூபமாக இருக்குது. அதனால் சொல்கிறாரு, நினைவு மட்டும் இல்லைன்னா அந்த வாழ்க்கை மின்னல் அப்படின்னு சொல்கிறார். மின்னே நிகர் வாழ்வை. எல்லா அனுபவங்களுமே சன நேரம் போயிடுச்சு, ஆனால் ஆத்மா அனுபவம் அப்படி தோன்றி மறையிலையே. உதியா மரியா, புனரா மறவா, விதிமால் அறியா, விமலன் புதல்வா. நீ உதியாத, மறையாத, மறவாத, நினையாத. ஸ்மிருதி கிடையாது. ஸ்மிருதி நினைச்சனோ மறக்கும், இல்லவே இல்லையே முருகா, அப்படிப்பட்டவனாச்சு. நான் அனுபவங்களை நான் உண்மை என்று நினைத்தேன், ஆனால் சாஸ்வதமாக எப்பொழுதும் இருக்கின்ற நீ நானாக இருக்கின்ற, நான் தானாக நிற்கின்ற முருகா, உன்னை நான் மறந்தேனே அப்படின்னு சொல்கிறார். இப்படி இதை போய் விரும்பிய யான் என்னே விதியின் பயன். இதுதான் என்னோட விதி கொடுக்குதுன்னா தயவுசெய்து இந்த விதியை மாற்றி வை.
விதியெல்லாம் மாற்ற முடியாதுப்பா, வேறு என்ன தான் சொல்லுங்கள் சொல்யூஷன். ஞானம் ஒன்று தான் இதுக்கு. ஞானம் பெற்றவனுக்கு விதி வேலை செய்யாது. தன்னை ஆத்மா என்று தெரிந்து கொண்டவன், அழியாதவன் என்று தெரிந்து கொண்டவன், மாறாதவன் என்று தெரிந்து கொண்டவன், இந்த உலகத்தாலோ தேவர்களாலோ துன்பம் தர முடியாதவன் என்று தெரிந்து கொண்டவனுக்கு நாள் என் செய்யும், கோள் என் செய்யும், எதுவும் பண்ணாது. தன்னை அறிந்து இவனுக்கு ஒன்றுமே கவலை இல்லை. அதனால் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட பொன்னே, ஒரு பெருமைக்கு சொல்கிறது தான், தங்கமே, மணியே. தங்கம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அதில் ஒரு வைரத்தையோ வைடூரியத்தையோ வச்சோம்னா இன்னும் அழகாக இருக்கும். அதனால் பொன்னே, மணியே. மணிக்கும் ஒரு வைக்கிறதுக்கு இடம் வேணும், தங்கத்துக்கும் நான் தங்கம்னு காட்டி கொடுக்க ஒரு மணி வேணும். மணியை பார்த்தோன்னு தங்கத்தை பார்ப்பாங்க, தங்கத்தை பார்த்தா மணியை பார்ப்பாங்க. பொன்னே, மணியே, பொருளே, அருளே, மெய்ப்பொருளாக இருப்பவனே, இந்த நல்ல மனதிற்கு ஞானத்தை கொடுத்து உன்னையாக உன்னோடு கலந்து சொல்ல செய்கின்ற அருளே அப்படின்னு, அருளுதல்னா ஞானத்தை, அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை தருதல்னு பேர். பொருளே, மெய்ப்பொருளாக இருந்து அந்த பொருளையும் எனக்கு அருள்கின்றவனே. மன்னேனா தலைவா, மன்னவனே, மன்னேனா தலைவா, மனத்துள் மன்னிய மன்னே அப்படின்னு திருவாசகத்தில் சொல்கிறார். மனத்துள் இருக்கின்ற தலைவனே, எனக்கு ஹீரோ நீ தான் அப்படின்னு சொல்கிறார். மனத்துள் மன்னிய மன்னே, மயில் ஏறிய வானவனே. வானவன்னா ஆகாசம் போல விரிந்தவனே, அளவற்றவனே. ஏன் இது மாதிரி பறவை எடுத்துக்கிறாங்கன்னா, அந்த பறவைகள் எஃபர்ட்லெஸ்ஸாக எங்கே ஒன்றா போகும். தரையில் இருந்தால் மேடு பள்ளம்லாம் ஏறும், மேலே போக முடியாது. இந்த பறவைகள் வானத்துலேயும் போகும், தரையிலையும் இறங்கி உட்காரும், எங்கே வேணால் போகலாம் பறவை வச்சு. ஆனால் கார் வச்சுக்கிட்டோ அல்லது சைக்கிள் வச்சுக்கிட்டோ தரையில் தான் போக முடியும், கடலுக்குள்ளே போக முடியாது. சில பறவைகள் தண்ணிக்குள்ளேயும் போயிடும், மீன் குத்தி பறவை. இல்லை, பறவைகளை நல்ல வாகனமாக நீர், நிலம், காற்று, ஆகாயம் எங்கும் போகிறதுனால பெரும்பாலும் கருடனை வாகனம் எடுத்துக்கிற அரிஷ்டநேமி அப்படின்னு பேர். தடையில்லாமல் பறப்பவனே, எங்கும் செல்லக்கூடியவனே என்றனால மயில் ஏறும் வாகனனே, வானவனே அப்படின்னு இங்கே பேர் சொல்கிறார். வானவன்னா விண்ணவனே, ஆகாசம் போன்றவனே, சுயம் பிரகாசமானவனே அப்படின்னு பேர் சொல்கிறாரு. இவ்வாறு நாம் 27 பாடல்களை நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் நாம் பார்க்க வேண்டியது பாதி இருக்குது. தொடர்ந்து நாம் செல்வோம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.